ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நம்ம பேசுறது எல்லாரும் கிளியரா கேட்டுச்சு அப்படின்னா ஒரு ஹாய் இல்லை ஒரு ஹலோ இல்லை ஒரு தம்ஸ் அப் இல்லை ஒரு வேவிங் எமோஜி போடுங்க பாப்போம் எல்லாரும். எஸ் பசங்களா, நான் பேசுறது கிளியரா கேட்குதா எல்லாருக்கும்? ஹலோ எவ்ரி ஒன். எஸ், நான் பேசுறது கிளியராக கேட்டுச்சு அப்படின்னா ஒரு ஹாய் இல்லை ஒரு ஹலோ ஒரு தம்ஸ் அப் மெசேஜ் இல்லை ஒரு ஹாய் இல்லை வேவிங் மெமோஜி ஏதாவது ஒன்று போடுங்க பார்ப்போம். ஓகே, எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். ரைட், செஷனுக்குள்ளே போயிடலாமா? சார் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் டாப் 60 கொஸ்டின் எப்போ போட போகிறீங்க? கெமிஸ்ட்ரி சார் போட்டாங்க, அந்த அண்ணாச்சி கடையில் வர மாதிரி தான் உங்கள் பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க, மேல் வீட்டில் வச்சுருக்காங்க, கீழ் வீட்டில் வச்சுருக்காங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி சார் போட்டாங்க, ஃபிசிக்ஸ் சார் போட்டாங்க, பயாலஜி சாரும் போட்டாங்க. நீங்கள் எப்போ 60 கொஸ்டின் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த செஷன் நம்ம போட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த செஷனில் டாப் 60 கொஸ்டின், ஓகேவா? ஹாய் மேக்ஸ் டாப் 60 கொஸ்டின் ஆர் ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இல்லைங்க, டாப் 60 கொஷின்ஸ் இன் மேக்ஸ், ஓகேவா? ரைட், 12th கிரேடுக்கான டாப் 60 கொஷின்ஸ் அதான் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம், ஓகேவா? ஹாய் டான்ஜி ரோக்கமோடோ, என்ன உங்கள் பேர் என்ன வச்சுருக்கீங்க? ஹாய் நிக்கிலா. எஸ், குட் ஈவினிங். வெரி குட். ஓகே, ஸோ இந்த டாப் 60 கொஸ்டினில் நம்ம என்ன மாதிரியான கொஸ்டின் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கம்பல்சரி கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே டான். என்ன தஞ்சாவூர் ஃபேனா நீங்கள்? டான் பேர் வச்சுருக்கீங்க. சாப்டர் 6ல் என்ன படிக்கணும்? ஒவ்வொரு சாப்டர்லையுமே நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதே சேனலில் என்னோட பேர் போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும், அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான எல்லா பர்டிகுலருக்கும் எக்ஸாக்டாக நீங்கள் சாப்டர் 6க்கு மட்டும் வேணும் அப்படின்னா அந்த இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல் எந்தெந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட், அதுலேயும் 2 மார்க் எது இம்பார்ட்டன்ட், 3 மார்க் எது இம்பார்ட்டன்ட், அப்புறம் 5 மார்க் எது இம்பார்ட்டன்ட் சொல்லி குறித்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்து போட்டு பாருங்கள், சரியா? இதை படித்தா எவ்வளோ வாங்கலாம்? எப்பயுமே மாறாத ஒரே கேள்வினா இந்த கேள்வி. இந்த இதை மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம்? சரியா, நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். டாப் 60 கொஸ்டின் யாருக்காக அப்படின்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணுற பசங்களுக்காக, ஓகேவா? ரைட், நீங்கள் இதை மட்டும் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வராது. உங்களுக்கு பேசிக்காக நான் இது எதுவுமே தெரியல, நான் நார்மலாக இருக்க தான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான 3 ஹவர்ஸ் செஷன் இல்லை 4 ஹவர்ஸ் செஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். வால்யூம் 1ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வால்யூம் 2ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு ஆல்மோஸ்ட் 70 + 80 மார்க் 70 மார்க் வாங்கிடலாம். ஆக்சுவலி மிச்சம் அந்த லாஸ்ட் 20 மார்க் வாங்குறது அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸு, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம். இப்போ அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? ரைட், சீன் புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் எவ்வளோ மார்க் வாங்கலாம்னு கேட்குற எல்லா பசங்களுக்கும் புரிஞ்சுதா அந்த பார்ட்டு, ஓகேவா? 7.8 படிக்கலன்னா சென்டம் வாங்கலாமா? உங்களுக்கு ஒரு 90% சான்ஸ் இருக்குப்பா, நீங்கள் சென்டம் வாங்கலாம். எப்போ அப்படின்னா இந்த கம்பல்சரி கொஸ்டின் 7.8ல் வரல அப்படின்னா, சப்போஸ் அது ரேரான சுச்சுவேஷன் தான். கரெக்டாக அந்த 7.8 எக்ஸைஸில் தான் வரும், நம்மளால் சொல்ல முடியாது. சப்போஸ் 2 மார்க்கோ 3 மார்க்கோ வந்துருச்சு அப்படின்னா உங்களால் சென்டம் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாப்டர் அந்த 7.8 நீங்கள் படித்து தான் ஆகணும். சென்டம் எனக்கு தேவையில்லை சார், ஒரு 90-95 மார்க் அவுட் ஆஃப் 100 90-95 மார்க் ஆனால் போதும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டில் உங்களுக்கு ஒரு 80+ மார்க் வாங்கி ஈஸியாக வாங்கிடலாம், எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும். ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சாய்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், சரியா? இதை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 80 மார்க் வராது. 60 கொஸ்டின் படிச்சுட்டு எப்படி உங்களுக்கு 80 மார்க் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம்? 60 கொஸ்டின் படிச்சல 80 மார்க் வராது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தனியாக ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன் நான். அந்த 2 வீடியோவில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்க மாடல்ஸ் எல்லா கொஸ்டின் போட்டு பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 80 மார்க் வாங்கிடலாம். அவுட் ஆஃப் 100க்கு 90க்கு 70 மார்க் கிட்ட வாங்கிடலாம் ஆக்சுவலி, ஓகேவா? இது யாருக்காகனா அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, அந்த கம்பல்சரி கொஸ்டினையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் மாடல், ஓகேவா? இதில் நம்ம கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ்,
எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. என் கிளாஸில் முக்கியமாக எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுட் கேட்குறது. ஒரு கொஸ்டின் புரியலன்னா அது எப்படின்னு டவுட் கேளுங்க. அது கான்செப்ட் புரியலனாலும் சரி, அதோட எக்ஸ்பிளேஷன் புரியலனாலும் சரி, எந்த ஸ்டெப் புரியலனாலும் நீங்கள் சொல்லுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட கிளாஸில் எல்லாரும் புரிஞ்சுட்டு படிக்கணும். ஓகேவா? ரைட். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ வாங்கலாம் சார்? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சிவா நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பிவைக்யூஸ் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். பிவைக்யூஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் வந்து அவ்வளோ ரிப்பீட் ஆகாது. ஆக்சுவலி 5 மார்க் நிறைய ரிப்பீட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் ஒரு 35-40 மார்க் வாங்கிடலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் படிக்கிறீங்கன்னா ஒரு 30 to 40 மார்க் இல்லை 40-50 வரைக்கும் கூட நீங்கள் வாங்கலாம். லக் இருந்தால் 50 வரைக்கும் கூட வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்குறதுலாம் கஷ்டம். பிவைக்யூஸ் மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா 1 மார்க்கில் நிறைய மார்க் போயிடும், 2-3 மார்க்கில் நிறைய மார்க் போயிடும், 5 மார்க்லையும் 1 or 2 மார்க் கொஸ்டின், ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டின் போயிடும். ஆக்சுவலி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 50 மார்க் கிட்ட வந்துடும். மேக்ஸிமம் ஒரு நல்ல லக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50 மார்க் 60 மார்க் கிட்ட வரும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் நான் மேக்ஸில் ஒன்றுமே பார்க்கல, இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா கஷ்டம்ப்பா. என்ன இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை எக்ஸாம் ஆரம்பிக்க போது. May 3லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போது. அப்போ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து படிப்பீங்களா, மேக்ஸ் எக்ஸாம் படிப்பீங்களா? அப்படி அதெல்லாம் எக்ஸாமில் நீங்கள் உதறிட்டு ஃபுல்லாக மேக்ஸ் படிக்கணும்னா அப்போ கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 100க்கு 90+ மார்க் வாங்கணும் அப்படி 190+ வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கு நீங்கள் கிரியேட்டிவ் கொஸ்டின் சேர்த்து படிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். 80+ மார்க் வேணால் வாங்கலாம் கண்டிப்பாக. 6 2 மார்க்ஸ் அண்ட் 6 3 மார்க்ஸ் எழுதுது. சாரதி நம்ம ஆல்ரெடி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு எப்படி 90+ மார்க் வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள். அந்த வீடியோ கிளியராக சொல்லியிருப்பேன். மொத்தம் 7 இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாப்டரில் இருக்க 2-3 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக ஒரு 10ல் 6 ஈஸி அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ், March 2 எக்ஸாம் வச்சுட்டு இன்னமும் நான் பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின் லீக் பண்ணிடுங்களா? கொஸ்டின் லீக் பண்ணுறதானே, அது ஒன்று மட்டும் தான் நான் பண்ணல. ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கணும், எல்லா பசங்களும் பாஸ் ஆகணும்னு நினச்சி ஒரு டீச் பண்ண வந்திருக்கேன். அவனை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் ட்ரை பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? வெரி குட். ஓகே, நீங்கள் வந்து இதே சேனலில் வீடியோஸில் போய் பாருங்கள். அதில் வந்து 90+ மார்க் வாங்குறதுக்கு என்ன தேவை, 80+ மார்க் வாங்குறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் சாப்டர்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு பசங்களா. ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ இது வந்து டாப் 60 கொஸ்டின் பார்க்குறதுனால லைவ் நம்ம டாப் 60 கொஸ்டின் பார்க்க போயிடலாம். சரியா? நடுவில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தனாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே மதி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம் எப்படி எழுதுறது? ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆர் நமக்கு என்ன வரும்? ஆர் நமக்கு என்ன வரும்? root of x square plus y square இல்லையா? 3 square plus minus root 3 the whole square. கரெக்டா? ரைட். தமிழ் மீடியம் பசங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து போலார் ஃபார்ம் வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில்? போலார் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க? 1 2 3 4 7 11 12 8th சாப்டர் ஆட் பண்ணிக்கங்க. அந்த 8th சாப்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 6லேருந்து 6 1 2 மார்க் 6 3 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? 4th சாப்டர் வந்து ஏன் ஸ்கிப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. 9th சாப்டர்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? துருவ வடிவத்தில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ ஆரோட மதிப்பு நமக்கு என்ன வரும்? root of x square plus y square வந்துடும். root of 9 plus 3. அப்போ நமக்கு என்ன வரும்? root of 12 வருமா? 12ங்கிறது என்னது? 2 root 3. ஏன்னா 12ங்கிறத நம்ம 4 × 3 எழுதலாமா? root of 4ங்கிறது 2 × root 3. இது வந்து ஆரோட வேல்யூ. கரெக்டா? அடுத்தது tan inverse. இது என்ன வரும் நமக்கு? தீட்டா நமக்கு என்ன வரும்? tan inverse of y by x இல்லையா? minus root 3 divided by 3 வரும். கரெக்டா? அப்போ tan inverse of நமக்கு என்ன வரும்? minus 1 by root 3 வருமா? இதை நம்ம என்ன சொல்லலாம்? minus tan inverse of root 3 சொல்லலாமா? இது எப்போ வரும்? minus 1 by root 3 60 இருக்கிறப்ப. அப்போ pi by 3. நோ pi 30 இருக்கிறப்ப தானே வரும்? pi by 6. இதுதான் வந்து தீட்டா. ஸோ அப்போ துருவ வடிவத்தில் எப்படி எழுதலாம்? இதை நம்ம எப்படி எழுதலாம்? z அப்படிங்கிறது r into 2 root 3 into cos of minus pi by 6 plus I sin of minus pi by 6. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? என்ன பண்ண நம்ம? இது வந்து x plus i y இங்கே ஃபார்மேட்டில் இருக்கா?
ஆரோட வேல்யூ மதிப்பு நமக்கு என்ன வரும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அது சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆரோட வேல்யூ 2√3. அடுத்தது தீட்டாவோட மதிப்பு தான் வந்து ஆர்குமெண்ட். அது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் -√3/3 போட்டால் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருது -5/6 வந்துச்சு. அது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதில் ஃபார்முலா என்னது? போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து z is equal to r into cos theta plus I sin theta வரும். ஓகேவா? அடுத்தது r அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்த தீட்டா அப்படிங்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுருங்க பசங்களா, கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்தாலே போதும் தான், இதுவே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். இதில் தான் மார்க் வாங்க போகிறீங்க. இதுவும் நான் எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இதே பேசிஸில் உங்களுக்கு வேறு கொஸ்டின் வந்தாலும் கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கிறதுக்காக தான். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு இதில் மொத்தம் இருக்கிறது ஒரு 3/4 மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது 3/4 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 3/4 மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு ரேங்க் வந்து கண்டிப்பாக 3 கூட கம்மியாக தான் இருந்தாகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3/3 மேட்ரிக்ஸ் நான் எடுக்கிறேன். எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க, ஓ ரெடியூஸ் பை அண்ட் எக்லான் மெத்தட் தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ எக்லான் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதை அப்படியே வச்சுக்கிங்க. இந்த டேர்மை முதல்ல 0 ஆக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட 3 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன வரும் 2 -2 4 3. அடுத்தது இது என்னவும் 6 -6 வந்து 0 ஆகிடும். அடுத்தது 2 நம்ம சப்ராக்ட் தானே பண்ணுறோம். 2 மைனஸ் ஆஃப் 6 2 - 6 நமக்கு என்ன வரும் -6 + 6 ஆகிடும் இல்லையா? 8 ஆக்சுவலி, சாரி. அடுத்தது -1 -12 வரும், அப்போ -13. அடுத்தது 7 -9 வரும், -2. கரெக்டா சார்? 5 மார்க் இல்லையா சார்? எல்லா 5 மார்க்கும் இருக்கும். சி கம்பல்சரி கொஷினுங்கிறது 2 மார்க்கு 3 மார்க்கு மட்டும் தான் கேட்குறாங்க. 5 மார்க்கு வரல. பட் இருந்தாலும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருந்தோ அதுவும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 5.8 ஓகேவா? 5.8 நம்ம பார்க்குறோம். சாரி 5.8ங்க பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம், 2 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம், 3 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். 2, 3 மார்க் ரெண்டுமே சேமாக தான் இல்லையா? மாற்றி மாற்றி நம்ம எழுதிக்கலாம், அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? 9.8 நம்ம பார்க்கலாம். ஓகேவா பசங்களா? நாளான்னைக்கு 12 ஹவர் மராத்தான் செஷன் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை நான் அந்த கிளாஸ் அன்றைக்கி எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு ஏதோ ஒருத்தவங்க மட்டும் 9.8 சொல்லியிருக்கீங்க இல்லையா? 9.8 சரி, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்டூ 3/2 பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ 3/2 பண்ணுறப்ப 2 கேன்சல் ஆகி 3 + 3 வந்து 0 ஆகிடும். அடுத்தது என்ன வரும் இங்கே? 2 கேன்சல் ஆகி -3 + 4ங்கிறது +1. அடுத்தது 2 கேன்சல் ஆகி 6 -2ங்கிறது 4. 9/2 -1 7/2 ஆகிடும். கரெக்டா? ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், R3 அப்படிங்கிறது R3 -3 அடுத்தது R2 அப்படிங்கிறது R2 + 3/2 R1. கரெக்டா? இது ரெண்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகேவா? 9.8 கேட்குறீங்க, 9 எக்ஸசைஸ் நான் எடுத்து வரேன். ஓகேவா? 9.xல இருக்க ஃபுல் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் வேணும், அவ்வளோதானே. ஃபுல் எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். 9.5 பார்க்கணுமா? இங்கே பாருங்கள், நமக்கு 12 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12 ஹவர்ஸ் லைவ் கொடுத்துருக்காங்க. 12 ஹவர்ஸ்னால் 12 ஹவர்ஸ் கிடையாது, 11 ஹவர்ஸ் 59 மினிட்ஸ் 59 செகண்ட்ஸ் தான். 12 ஹவருக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அந்த 12 ஹவர்ஸில் இந்த பிரேக்லாம் போக மிச்சம் ஒரு 11 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த 11 ஹவர்ஸில் நம்ம என்ன பண்ணலாங்கிறத மட்டும் பார்த்துங்க. எஸ் கிளாஸ் 11 டீச் நான் 11க்கும் நான் தான் டீச் பண்ணுறேன். என்னோட வீடியோஸ்லாம் வரும், நீங்கள் பாருங்கள் விஷ்வா. ஓகேவா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வித்து ஓகே, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் தீட்டா எப்படி டைரெக்டாக கிடச்சிது, ஆல்ஃபா ஓகே. சி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நமக்கு பிரச்சனை இல்லை, அது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்லேயே வரதுனால நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேவா?
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் நீங்கள் வந்து வேல்யூஸ் எடுத்தால் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸி 6.7 6.4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார். புரியல எனக்கு. ஒன் டவுட். எக்ஸை 6.7 அண்டு 6.4க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார். அதில் என்ன இருக்குன்னு தெரியல பற்றி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன வரும்? திரும்பி நான் என்ன பண்ணுறதில்ல, R3 அப்படிங்கிறது R3 மைனஸ் 8 R2. இப்போ நான் நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் இது அப்படியே தான் இருக்கும் 4 3. செகண்ட் அப்படி தான் இருக்கும் 4 7/2. 0 அப்படி தான் இருக்கும். அடுத்தது 8 மைனஸ் 8 வந்து 0 ஆகிடும். மைனஸ் 13 ப்ளஸ் 4 மைனஸ் 13 மைனஸ் 4 to 32 இல்லையா? ரைட். ஒரே நிமிஷம் வருங்க. மைனஸ் ப்ளஸ் 3 தான் வருது. மைனஸ் 3 வருது, ப்ளஸ் 1 தான் வரும். கரெக்ட் தான். ஓகேவா? 4 to 32 42 45. கரெக்டா? அடுத்தது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 28 மைனஸ் 28 மைனஸ் 30. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆக்கியாச்சா? அப்போ நமக்கு என்ன தெரியுது? ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது 3. புரிஞ்சது பட்டில் இருக்கும் சார்? 5 ஃபுல்லாக தமிழ் மீடியம் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் தருண். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறத நான் குறித்து வச்சுக்கிறேன். 9.8 சொல்லியிருக்கீங்க, 5.5 ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஓகேவா? ரைட். இதை மட்டும் நோட் பண்ணிங்க பாப்பா குயிக்கா. இல்லை, நீங்கள் வேறு மெத்தடில் சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அதே ஆன்சர் தான் வரும். ஆனால் உங்களுக்கு தேவை என்னென்னா இங்கே வேல்யூஸே கிடையாது ஆக்சுவலி. ஓகேவா? இங்கே உங்களுக்கு தேவையே வந்து ரேங்க் தான். ரேங்க் ஆஃப் A3 வர வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ரைட். டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு 12 hours லைவ் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்தது போகலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆக்சுவலி இல்லையா? ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கிறது டிட்டர்மெண்ட் ஆஃப் 1/determinant ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நமக்கு வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவே கொடுத்துட்டாங்க. கரெக்டா? தமிழ் படிக்கணும். ஓகே, புரியுது எனக்கு. பட் யாருக்கெல்லாம் மேக்ஸ் படிக்க முடியுமோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா மார்ச் 2ஆம் தேதி தானே உங்களுக்கு எக்ஸாம். மார்ச் 3ஆம் தேதி தானே உங்களுக்கு எக்ஸாம். 2ஆம் தேதி தானே உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ அதுக்கு முன்னாடி 27th தானே. பரவாயில்ல இல்லையா? ரைட். வால்யூம் 2 2 மார்க் 3 மார்க். என்னாச்சு சோமேஷ்? அது இன்னும் ரெடி ஆகலையா? ஓகே, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன வரும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் தி பவர் ஆஃப் n-1 வரும். n-1 ஸ்கொயர் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன வரும்? -1 2 2 1 1 2 2 2 1. கரெக்டா? இதை இன்னும் சிம்பிளி ஆக்க இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? 1 1 2 2 - 2 0 2 - 2 0 1 - 4 வந்து -3 ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சா -3 இன்ட்டு -1 -2 வரும், விச் இஸ் +9. கரெக்டா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு +or-3. கரெக்டா? அப்போ வாட் இஸ் ஏ இன்வெர்ஸ்? 1/+or-3 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க இல்லையா? -1 2 2 1 1 2 2 2 1. அவ்வளோதான். புரிஞ்ச அந்த பாட்டு? சொல்லுங்க பாப்பா கிச்சன். என்ன டவுட்டுன்னு சொன்னால் தானே தெரியும். 3 days ஸ்டடி பிளான். 3 days ஸ்டடி பிளானா? 3 daysக்கு என்னப்பா பண்ணுறது? 3 daysக்கு என்ன பண்ணலாம்? $85 தான் வருதுன்னா நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள்.
அதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் 85 மார்க் வாங்கினதான் சொல்கிறீங்களே தவிர்த்த 85க்குள்ள மிச்சம் இருக்க அந்த 15 மார்க் எங்கே போச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, 9.8 எக்ஸைஸும் 5.5 தமிழில் கேட்டிங்க இல்லையா? ஓகே, வேற ஏதாவது வேணா சொல்லுங்க பசங்களா. சோமேஷ், ஓகே சோமேஷ், நான் அதை செக் பண்ண சொன்னேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. நான் திரும்பி ஒரு செக் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? எங்கே இஷ்யூ இருக்குன்னு தெரில, மேபி வந்து அல்காரிதம் கூட தான் இஷ்யூ இருந்திருக்கலாம். நீங்கள் எதுக்கு திரும்பி செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதுதான் இஷ்யூனா சொல்லுங்கள் எனக்கு. 5.2 சம்டைம்ஸ் 1 மார்க், அதர்வைஸ் 5 மார்க் 2 மார்க். அதில் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின் தெரியலையா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்காங்கிறத பாருங்கள். கலைவாசன், நீங்கள் வந்து பேசாமல் ஒவ்வொரு எக்ஸசைஸாக சொல்கிறதுக்கு ஃபுல் புக்கே சொல்லிட்டு போயிடுங்களா? நீங்கள் இதோட 3 எக்ஸசைஸ் நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகேவா? ரைட், 5.2 10.8 ஓகே, 5.2 10.8 சரி. ஓகே, ஆனால் இவ்வளோலாம் சொல்லிவிட்டு லைவ் வராமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். 12 ஹவர்ஸ் லைவ்னா அந்த 12 ஹவர்ஸில் நான் ஏதாவது ஒரு டைமில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் போயிட்டு திரும்பி வந்துட்டு சார் எனக்கு நான் வரல, நீங்கள் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? காலையில் 11க்கு ஆரம்பிக்கிறப்ப யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ நான் பார்த்து கரெக்டாக சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஏபிசிடி கான்வர்சேஷன் கொஸ்டின் ப்ளீஸ் கிவ் மீ a பிடிஎஃப் சார். அது ஆல்ரெடி சார் போட்டுட்டு கதறுதாரு. சார் நான் போட்டுட்டேன் சார், ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க பசங்கன்ட்டு. திரும்பவும் அதை வச்சு வீடியோவும் க்ரியேட் பண்ணி போட்டாங்க. அது கீழே பிடிஎஃப் லிங்க்கும் இருக்கும். ஓகே, நான் செக் பண்ணுறேன் சோமேஷ். ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரொம்ப சிம்பிளஸ்டான கொஸ்டின். என்ன ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 is always greater than or equal to modulus of z1 modulus of z1 plus z2 is always less than இல்லையா? modulus of z1 plus modulus of z2. கரெக்டா? இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பார்க்கலாமா? Let's take modulus of z1 plus z2 the whole square. இதை நம்ம என்ன சொல்லலாம்? modulus of z1 plus z2 the whole square என்ன சொல்லலாம்? z1 plus z2 into z1 plus z2 the whole bar. கரெக்டா? கரெக்டா? ஓகே, கிரியேட்டிவான கொஸ்டின் சால்வ் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக சரி நான் கிரியேட்டிவ் கொஸ்டின் கொண்டு வரேன், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? இது நம்ம z1 plus z2 into z1 bar plus z2 bar. கரெக்டா? ஏன்னா z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 bar. ஓகேவா? ரைட். இதில் நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணுங்க. z1 into z1 bar plus z1 into z2 bar plus z2 into z1 bar plus z2 into z2 bar. கரெக்டா? இப்போ z1 into z2 barங்கிறது modulus of z1 the whole square. இதை நம்ம z1 plus z2 நம்ம எடுத்துக்கலாம். இது நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக இது வந்து z1 into z2 the bar the whole bar. கரெக்டா? இதை நான் என்ன எழுதுறேன்னா z1 bar into z2ன்னு எழுதுறேன். அந்த z1 பாரை நம்ம என்ன பண்ணலாம்? z1 into z2 bar the whole bar எழுதிடலாம். கரெக்டா? ப்ளஸ் modulus of z2 the whole square. கரெக்டா? ரைட். ஆல் 12th சாப்டர் இம்பார்ட்டன்ட் படித்தா எவ்வளோ மார்க் வரும் சார்? கண்டிப்பாக ஒரு 70+ மார்க் வாங்கிடலாம்ப்பா. 80க்கு 90க்கு 90க்கு 100க்கு நீங்கள் 80+ மார்க் கூட வாங்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ தானே சொல்லலாம். இப்போ வந்து எப்பயுமே z plus z bar என்ன வரும்? z1 plus z bar whole divided by 2 அப்படிங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் z. இப்போ 2 into ரியல் பார்ட் ஆஃப் z எழுதலாமா? கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? modulus of z1 square plus modulus of z2 square plus 2 into real part of z1 into z2. கரெக்டா? 2 into real part of z1 z2 வா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இது நம்ம என்ன சொல்லலாம்னா z1 into z2 bar. real part of இது வந்து நமக்கு மாற போகிறது இல்லை. ஸோ modulus of z1 the whole square plus modulus of z2 the whole square plus 2 into real part of z1 into z2. கரெக்டா? இப்போ z1
அடுத்தது Z2 இது எடுத்தோட மாடுலஸ் எடுத்துங்க ஓகேவா இது எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லலாம் ரியல் பார்ட் ஆஃப் Z2 அப்படிங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் எந்த ஒரு Z இருந்தாலும் சரி ரியல் பார்ட் ஆஃப் Zங்கிறது என்னது அந்த X வேல்யூ மட்டும் இப்போ அந்த X வேல்யூ மட்டுங்கிறது எப்பயுமே வந்து இட் வில் பி லெஸ்ஸர் தென் ரூட் ஆஃப் X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர் கரெக்டா ஏன்னா இந்த Y ஸ்கொயர் 0 ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ரூட் ஆஃப் X வந்து X வந்து ரியல் பார்ட் ஆஃப் Z கரெக்டா மேக்ஸிமம் நமக்கு அதோட அதிகமாகவும் இருக்கலாம் ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் திஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் Z1 இன்டூ Z2 எழுதலாம் which is less than or equal to modulus of Z1 square plus modulus of Z2 square plus 2 into modulus of Z1 into modulus of Z2 இதை நம்ம simplify பண்ணாலே we will get the answer so modulus of Z1 plus Z2 the whole square is less than or equal to modulus of Z1 square plus modulus of Z2 square plus 2 into modulus of Z1 into modulus of Z2 இல்லையா இதை நம்ம என்ன சொல்லலாம் modulus of Z1 plus modulus of Z2 the whole square correcta so அப்ப modulus of Z1 plus modulus of Z2 is less than or equal to modulus of Z1 plus modulus of Z2 correcta right ஹாய் நந்தினி ரொம்ப நாளாக ஆளை காணும் போல நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் எங்கே என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நீங்கள் இவ்வளோ நாள் வராமல் போயிட்டீங்க ஓகேவா நோட் பண்ணிங்க பார்ப்போம் இந்த ப்ரூஃப் தியரம் வந்து நிறைய இடத்துல கேட்குறாங்க அதனால இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க ஓகேவா ரைட் குயிக்காக நோட் பண்ணிங்க பார்ப்போம் நோட் பண்ணிங்க குயிக்காக அடுத்தது போகலாம் யாரோ ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தீங்களா 6.2க்கும் 6.5க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு யார் அது ஹாய் அரபு யார் அந்த டவுட் கேட்டிருந்தது ஓகே கலைவாணி நீங்கள் 7 AM 8 PM வரைக்கும் கிளாஸ் பண்ணிங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு கிளாஸ் நடத்துறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் சரி ஓகே அடுத்தது போகலாமா ஓகே construct the cubic equation whose roots are 1 1 and -2 ரொம்ப சிம்பிள் இல்லையா alpha equal to 1 beta equal to 1 gamma equal to -2 அப்போ alpha plus beta plus gamma நமக்கு என்ன வரும் alpha plus beta plus gamma நமக்கு என்ன வரும் 1 plus 1 minus 2 equal to 0 ஆயிடுமா கரெக்டா அடுத்தது alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to நமக்கு என்ன வரும் 1 into 1 1 plus -2 plus -2 அப்போ -4 -3 ஆயிடுமா ஆல்ஃபா பீட்டா காமா நமக்கு என்ன வரும் -2 கரெக்டா அப்போ என்ன ஈக்குவேஷன் வரும் எக்ஸ் கியூபு அடுத்தது மைனஸ் இது வந்து நமக்கு என்ன வரும் -b/a இல்லையா இது c/a இது -d/a இப்போ a = 1 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் -b வந்து 0 ஆகிடும் ஆக்சுவலி அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டைமே இருக்காது c வந்து -3 ஆகிடும் -3x ஆகிடும் d வந்து 2 ஆகிடும் +2 = 0 இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் ஓகேவா இது ஒரு மெத்தட் மேக்ஸ் இருக்கிற 3 டேஸில் 90 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ போடுங்க சார் 90 மார்க்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸில் இருக்க 3 டேஸில் 90 மார்க் எடுக்கிற மாதிரி நான் முன்னாடியே வீடியோ போட முடியாது அந்த 3 டேஸும் 12 ஹவர்ஸ் கூட உட்காந்து வேணால் என்னால் சால்வ் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேவா அந்த 1 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம உட்காந்து 90 மார்க் எடுக்கலாம் நம்ம இது பண்ண முடியாது ஓகேவா ஞாபகம் வச்சுக்கிங்க ரைட் இன்னொரு ஈக்குவேஷன் இன்னொரு ஃபார்மேட் என்னன்னா x - 1 into x - 1 into x + 2 இதை வச்சு நம்ம கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பண்ணால் நமக்கு என்ன வரும் x² - 2x + 1
இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 வருமா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ் கியூபு மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், அடுத்தது ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கியூபு 2x 2x கேன்சல் ஆகிடும், மைனஸ் 3x ப்ளஸ் 2. இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். ரெண்டு வகையுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சது எல்லாருக்கும்? 90க்கு 85 எடுக்கணும்னா அப்போ என்ன சார் பண்ணணும்? நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட்டிவ் கொஷின் சால்வ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லாமல் எல்லா கொஷின்ஸ் கண்டிப்பாக தரவாக படிச்சிருக்கணும். புக்கில் இருக்க எல்லா கொஷின் தரவாக படிச்சிருப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களால் வந்து 85க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கிறதும். ஆனால் 85 வாங்குறதுக்கு நீங்கள் க்ரியேட்டிவ் கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டு படிக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது, ஷோ தட் த ஈக்குவேஷன் z cube plus 2 into z bar has 5 roots. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 0. சாரி, இந்த ஈக்குவேஷன் வந்து z cube plus 2 into z bar equal to 0. மாடுலஸ் எடுத்துக்கலாம். இப்போ z cube அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? மைனஸ் 2 into z bar வந்துருமா? magnitude of z the whole cube அப்படிங்கிறது magnitude of minus 2 into magnitude of z. கரெக்டா? ஸோ அப்போ magnitude of z the whole cube is equal to 2 into magnitude of z வந்துருமா? இப்போ இதை ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? அப்போ magnitude of z the whole square equal to 2 ஆகிடும். கரெக்டா? இல்லைனா நம்ம என்ன சொல்லலாம்? magnitude of z the whole cube minus 2 into magnitude of z equal to 0. இப்போ magnitude of z காமன் எடுத்தோம் அப்படின்னா magnitude of z the whole square minus 2 equal to 0. இப்போ magnitude of z is equal to 0வா? இது ஒரு சொல்யூஷனா? magnitude of z is equal to 0னா அப்போ z is equal to 0. இது ஒரு சொல்யூஷன். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன வரும்? அப்படி இல்லைனா magnitude of z square will be equal to 2 இருக்குமா? அப்போ இது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? z into z bar is equal to 2. அப்போ z bar is equal to 2 by z வந்துருமா? அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணால் நமக்கு என்ன வரும்? z cube plus 2 into 2 by z equal to 0னா into z போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? z power 4 plus 4 equal to 0. அப்போ z power இதில் நமக்கு என்ன வரும்? 4 சொல்யூஷன் வந்துடும் இல்லையா? கரெக்டா? இதில் ஒரு சொல்யூஷன் z is equal to 0, இதில் 4 சொல்யூஷன் வந்துடும். ஸோ அந்த 4 சொல்யூஷன் தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? z power 4 is equal to minus 4 வந்துடும். z square is equal to 2i வந்துருமா? அப்போ z is equal to square root of 2i. அது நம்ம கண்டுபிடிச்சோம்னா we'll get two different solution. இங்கே நமக்கு plus or minus 2i வந்துடும், இங்கே நமக்கு plus or minus வந்துடும். ஓகேவா? So there will be 4 solutions. Sorry, 4 solutions from this equation, 1 solution from this equation, total 5 solution. ஓகேவா? ரைட். அடுத்த போலாமா? யாரோ ஒருத்தங்க டவுட் கேட்டிங்க 6.2க்கும் 6.7க்கு என்ன டவுட் டிஃப்ரென்ஸ் அது மாதிரி இதை கேட்டிருந்தீங்க. அது யாருன்னு கேட்டால் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. டவுட் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படி எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு? ஓகே ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. இல்லை கியூப் இல்லை, ஸ்கொயர். ஓகேவா? 1950 into x power 26 plus 15 into x power 4 into 26 into x square plus 20 is equal to 0. Discuss the nature of the roots of this equation. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஃப் இயர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் டெலிகிராமில் சென்ட் பண்ணிட்டேன் சார். ஜோதி நான் பார்த்தேன் ஜோதி, அது என்கிட்ட இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பேப்பர் வேணாலும் சொல்லுங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், சைன் சேஞ்சே ஆகலை. அப்போ இதுக்கு பாசிட்டிவ் ரூட்ஸே கிடையாதுன்னு அர்த்தம். கரெக்டாக? 0 பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகேவா? இப்போ நெகட்டிவ்ல பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் எக்ஸ் போடுறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 1950 into x power 26 தான் வரும். ஏன்னா அது வந்து ஈவன் பவர் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் 15 into x power 4 அதுவும் ஈவன் பவர் தான். ப்ளஸ் 26 into x ஸ்கொயர் அதுவும் ஈவன் தான். ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அதுவும் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ எங்கேயுமே சைன் சேஞ்ச் ஆகலை. அப்போ நெகட்டிவ் ரூட்ஸ் என்ன வரும் நமக்கு? 0 நெகட்டிவ் ரூட்ஸ். கரெக்டா? ஓகேவா? அடுத்தது
நெகட்டிவ் ரூட்ஸ் இல்லை, பாசிட்டிவ் ரூட்ஸ் இல்லை, ஜீரோ ரூட்ஸா கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுத்தா இது 0, இது 0, இது 0, 2020 ஈக்குவல் 0 வந்துடும், அதுவும் ரூட் கிடையாது. ஓகேவா? 0 இஸ் ஆல்சோ நாட் அ ரூட். கரெக்டா? 0 இஸ் ஆல்சோ நாட் அ ரூட். அப்போ 0வும் ரூட் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? there is no negative root, no positive root, no zero root அப்படின்னா only imaginary roots மட்டும்தான் இருக்கு. எத்தனை imaginary roots இருக்க முடியும் மொத்தம்? 26 imaginary roots. ஓகேவா? திரும்பி தமிழ் பசங்களுக்காக சொல்கிறேன். இந்த சமன்பாட்டுக்கு எத்தனை வகையான என்ன சொல்லுவாங்க தீர்வுகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ மொத்தம் தீர்வுகளில் பாசிட்டிவ் தீர்வுகள், நிறை தீர்வுகள் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா? பாஸ்ட் நெகட்டிவாக மாறி தான் செக் பண்ணணும் இல்லையா? அந்த பாஸ்ட் நெகட்டிவ் செக் தான் செக் பண்ண போகிறோம். இப்போ குறை தீர்வுகள் எத்தனை இருக்குது, நெகட்டிவ் சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து சைன் மாறல. அப்போ அதுலேயும் 0 ரூட்ஸ் தான் இருக்குது. 0வும் ரூட் கிடையாது, 0வும் ஒரு தீர்வு கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் மிச்சம் இருக்க 26 தீர்வுகள், ஏன்னா அதோட ஹையஸ்ட் டிகிரி என்னது 26 இல்லையா? அப்போ மொத்தம் 26 தீர்வுகள் இருக்குது. அந்த 26 தீர்வுகளுமே கற்பனை தீர்வுகள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம சொல்லலாம். சரியா சார்? 5 இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் லிங்க் கொடுங்க. தமிழ் எல்லா பேப்பருமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன். நான் நாளைக்கு திரும்பி நடத்துகிறேன் உங்களுக்கு, நாளைக்கு. ஓகேவா? அதில் நான் முடிஞ்சளவுக்கு தமிழ் மீடியம் பசங்களுக்கு நான் எடுத்துறேன். ஓகே தருண் சார்? அண்ட் ஆல் இயர் பப்ளிக் அண்ட் இட்ஸ் ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணிட்டேன். ஓகே ஜோதி, இப்போ நீங்கள் சென்ட் பண்ணீங்க, வெல் அண்ட் குட். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன நடத்தணும்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு என்ன நடத்தணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட்? ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? x power 4 minus 10x cube plus 26x square minus 10x plus 1 is equal 0. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஓகேவா? சொல்லுங்க ஃபருன். 5.5 உங்களுக்கு நடத்தணுமா? சரி, ஓகே, நான் குறிச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, 5.5 5.5 ஆல்ரெடி எடுத்து வச்சுருங்க தமிழில், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எஸ், ஓகேவா? ரைட். எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து நீங்கள் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோடதும் லாஸ்ட்டோட நம்பரும் சேமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் -10 -10 சேமாக இருக்குது. ஆனால் 26 சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயரால் ஃபங்க்ஷனை டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் minus 10x plus 26 minus 10/x plus 1/x square equal to 0. கரெக்டா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்பரைஸ் பண்ணி தாங்க சார் ஃப்ரம் தட் கொஸ்டின் பேப்பர் சார். ஓகே, ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும், ஏன்னா டைப் பண்ணி தரதுக்கு. நான் வேணா எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பாலாஜி அஃபிஷியல் அக்கௌண்ட், அதாவது சும்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாலே பண்ணலாம் சார். ஐ எம் எ ஸ்டூடெண்ட். எதுக்கு? அப்போ தான் நமக்கு சஸ்பிஷனே ஆகுது. சும்மா போயிட்டு நான் வந்து என்ன சொல்கிறது, நான் எதுவும் தப்பறலன்னா எதுக்கு? நான் எம் ஸ்டூடெண்ட் சொல்லவே தேவையில்லையே. என்னமோ இருக்குது, சஸ்பிஷியஸ். ஹவு டு கெட் ஆல் 1 மார்க் கரெக்ட்? ஓகே கலைவாணி, நீங்கள் ஆல் த 1 மார்க் கரெக்டாகிறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். 15 வந்து புக் 1 மார்க்லேயே வந்துடும். 15லேருந்து 16 புக் மார்க் 1 மார்க்கே வந்துடும். அந்த 15 1 மார்க் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணும் அப்படின்னா புக்கில் இருக்க 250 1 மார்க், எவ்வளோ? 250 1 மார்க்கையும் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் சில கொஸ்டின் இல்லாமல் லெங்க்தியாக தான் இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக கரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ அது 15 அட்டன் பண்ணுறதுக்காக தான். மிச்சம் இருக்க 5 6 இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 3 வந்து ஃபார்முலா பேசிஸில் இருக்கும். அதுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும். என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு தரவாக இருக்கணும். ஓகேவா? அப்படி அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க அந்த 2 3 தான் கிரியேட்டிவ் கொஸ்டின். அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து எப்படி தான் கேட்கலாம். ஆல்ரெடி கேட்ட அந்த கான்செப்ட்லேருந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்து 4 இது கொடுத்து இல்லை எது தப்புன்னு கேட்கலாம். அந்த மாதிரி 4 5 விதமாக கேட்பாங்க. ஆக்சுவலி அது வந்து உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெரிஞ்சுதான் மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஃபுல்லாக வாங்கினா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிக்கணும்.
இருக்கிற புக்கில் இருக்க 1 மார்க்லையும் தரவா படிக்கணும், ஃபார்முலாஸ் எல்லாம் தரவா படிக்கணும், கான்செப்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு படிக்கணும். இது எல்லாத்தையும் படிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 20 to 20 வாங்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா சென்டம் வாங்குங்கிற பசங்க இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? அப்படி இல்லை சார் எனக்கு ஒரு 80-90 வாங்கினீங்கன்னா நீங்கள் 1 மார்க் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு மற்ற 5 மார்க் 2 மார்க்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் ஏதாவது 1-2 மார்க் பண்ணாலும் ஒரு 98 அவுட் ஆஃப் 90க்கு ஒரு 88 87 கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட்? ஓகே ரைட். அடுத்தது போகலாமா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இது ரெண்டுத்தையும் மொத்தமாக சேர்த்து எழுதுங்க. x² + 1/x². இது ரெண்டுலேருந்து -10 காமன் எடுங்க. -10 × x + 1/x + 26 = 0. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். என்ன சப்ஸ்டியூஷன்னா x + 1/x = t. ஓகேவா? அடுத்தது t² நமக்கு என்ன வரும்? x² + 1/x² + 2 × x × 1/x வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு 2 ஆகிடும். அப்போ அந்த t² - 2 எடுத்துட்டோம் அப்படின்னா x² + 1/x² மாறிடும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூ வில் கெட் த ஆன்சர் ஆக்சுவலி. t² - 2 -10 × t + 26 = 0. கரெக்டா? சால்வ் பண்ணுங்க பாப்போம். t² - 10t + 24 = 0வா? 24ங்கிறது 6 × 4. கரெக்டா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? t - 6 × t - 4 = 0. சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ண எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தெரியாதவங்க சொல்லுங்க, நான் திரும்பி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்? t is equal to 6, t is equal to 4. இல்லைனா வந்து t is equal to 6 or t is equal to 4. இதோட நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதோட ஆன்சர் வரல, திரும்பி இதை நம்ம சால்வ் பண்ணணும். t இங்கே தானே அது x + 1/x = 6, x + 1/x = 4 இன்ட்டு x பண்ணால் நமக்கு என்ன வரும்? x² - 6x + 1 = 0. x² - 4x + x + 1 = 0. அப்போ இங்கே x = நமக்கு என்ன வரும்? b² - 4ac இல்லையா? b²ங்கிறது 36 - b + or - √of b²ங்கிறது 36 - 4 × a × 1ங்கிறது 4 ஆகிடும், டிவைடட் பை 2 × 1. இங்கே நமக்கு என்ன வரும்? x is equal to +4 வந்துடும் இல்லையா? -1 வந்து +4 + or - √of b² 16 - 4 டிவைடட் பை 2 × 1. ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? +6 + or - 32 வரும் இல்லையா? அப்போ 2 எடுத்தால் 16 4√2 டிவைடட் பை 2. இங்கே நமக்கு என்ன வரும்? 4 + or - 12 வந்துடும், 2√3 டிவைடட் பை 2. இதை இன்னும் ஃபர்தர் சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 6 இல்லை 3 + or - 2√2 டிவைடட் பை 2. இங்கே நமக்கு என்ன வரும்? 2 + or - √3. இது ரெண்டு தான். இது ரெண்டு சொல்யூஷன், இது ரெண்டு சொல்யூஷன், மொத்தம் 4 சொல்யூஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் கொஸ்டின் தான் நோட் பண்ணிங்க பசங்களா? திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்னதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு 12 hours லைவில் வேணுமோ இப்போயே சொல்லுங்கள் பசங்களா. நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஸ்டின்ஸ்லாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுது எல்லாருக்கும்? ஒன் மோர் சொல்லுங்கள் சார். ஓகே, என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்காக கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, அதுக்கு முன்னாடி டேர்ம் ஒரு கொஷின் சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு x² டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணதுக்கப்புறம் x² டேர்மையும் 1/x² டேர்மையும் ஒன்றா எடுத்து போடுங்க, x டேர்மையும் 1/x டேர்மையும் ஒன்றா எடுத்து போடுங்க. இப்போ x + 1/x = t நம்ம எடுத்தோம் அப்படின்னா x² + 1/x²ங்கிறது நமக்கு என்ன ஆகிடும்? t² - 2ன்னு மாறிடும். இதை அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே நமக்கு என்ன வரும்? என்டையர் ஈக்குவேஷன் டீயில் மாறிடும். டீயில் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் டீக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதோட வேல்யூ தான் 6 and 4. இப்போ டீங்கிறது x + 1/x இல்லையா? அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்மேட். புரிஞ்ச எல்லாருக்கும்? நோட் பண்ணிங்க குயிக்கா.
ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பசங்களா. அடுத்தது போலாமா? ஓகே. sin square x minus 5 sin x plus 4 என்ன பண்ணலாம்? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே சால்வ் பண்ணுங்க. sin square x minus sin x minus 4 sin x plus 4 equal to 0. கரெக்டா? இப்போ sin x காமன் எடுத்தா நமக்கு என்ன வரும்? sin x minus 1 minus 4 into sin x minus 1 equal to 0. திரும்பியும் sin x minus 1 காமன் எடுத்தா sin x minus 4 equal to 0. அப்போ sin x equal to 1 இல்லைனா sin x equal to 4. இப்போ sin x equal to 4 என்கிறது நாட் பாசிபிள். ஏன்னா sin x ஓட வேல்யூ பிட்வீன் -1 to +1 தான். அப்போ அது நாட் பாசிபிள். sin x equal to 1ங்கிறது பாசிபிள் இல்லையா? sin x எப்போ 1 இருக்க முடியும்? when x is equal to pi/2 or 3π/2 or 5π/2 and so on. கரெக்டா? 0 1 then 0 -1 இல்லை 0 pi/2 0 சாரி 0 வந்து 0 pi/2 வந்து 1 திரும்பியும் pi வந்து 0 3π/2 வந்து -1 வரும் இல்லையா? ரைட்? Zero pi/2 pi 3π/2 2π ஒரு தான் வரும் இல்லையா? சாரி pi/2 5π/2 அடுத்தது 9π/2 so on. இல்லைனா x is equal to pi/2 plus 2nπ அப்படி நம்ம சொல்லலாம். n belongs to integer. n belongs to integer. ஓகேவா? any questions, any doubts? ஓகே. அடுத்த கேள்வி. எஸ் தமிழ் கண்டிப்பா. என்ன பண்றோம்? முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து sin x நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி t நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம சால்வ் பண்றோம். ஓகேவா? சரவணகுமார். ஓகே சரவணகுமார். ஓகே. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணுறோம். நடுவில் இருக்க டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா? சம் வந்து -5 ப்ராடக்ட் 4 அப்படின்னா -1 -4 வந்துடும் இல்லையா? அப்போ -1 -4 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் sin x காமன் எடுத்தால் நமக்கு sin x -1 வருது. இங்கே 4 காமன் எடுத்தால் sin x -1 வருது. திரும்பி sin x -1 காமன் எடுத்தால் sin x -4 வருது. அப்போ sin x equal to 1ங்கிறது ஒரு ரூட்டு, sin x equal to 4ங்கிறது ஒரு ரூட்டு. ஆனால் sin x equal to 4 வர வாய்ப்பே கிடையாது. sin x ஓட மதிப்பே வந்து -1 +1 தான் இருந்தாகணும். அப்போ sin x equal to 1 தான் ஒரே ஒரு சொல்யூஷன். ஆனால் அந்த sin x equal to 1ங்கிறது எப்போ வரும்? pi/2 தான் வரும். pi/2 + 2π pi/2 + 4π அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லா சொல்யூஷன் எடுத்துக்கலாம். பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா pi/2 மட்டும்தான். நார்மல் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா pi/2 + 2nπ கொடுத்துட்டு n வந்து n இன்டிஜர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? என்டேஞ்ச் மாடலில் தான் கம்பல்சரி வருமா சார் பப்ளிக் எக்ஸாமில்? என்டேஞ்சர்டு மாடல்லாம் என்னென்னு எனக்கு தெரியலையே. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்ல முடியும். அடுத்தது ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 + 24. என்ன பண்ணோம்? -7 ரூட் ஆஃப் -7 + 24i நம்ம வந்து a + ib நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? எந்த மாடலா? 9 சாப்டர் படிக்கலன்னா 90க்கு 80 தாங்க முடியுமா? நீங்கள் வந்து 9th சாப்டர் படிக்கலனாலும் உங்களால் வந்து ஒரு 80 மார்க் வாங்க முடியும். எப்போனா கிரியேட்டிவ் கொஸ்டின் எல்லாத்தையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா. ஓகேவா? 9th சாப்டர்லேருந்து அந்த கம்பல்சரி கொஸ்டின் வருது, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 9th சாப்டர் நார்மல் கொஸ்டின் கேட்டுட்டு கிரியேட்டிவ் கம்பல்சரியாக வேறு சாப்டரில் கேட்டுறாங்க, ஆனால் உங்களால் கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலனா அப்போ உங்களுக்கு 80 வரது கஷ்டம் தான். ஓகேவா? கிரியேட்டிவ் கொஸ்டின் கூட அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க மற்ற சாப்டர்லாம் அப்படின்னா கண்டிப்பாக 80 மார்க் வாங்கலாம். சப்போஸ் அப்படி படிக்கலைன்னா லக்கு தான். சப்போஸ் கேட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின் 9th சாப்டர்லேருந்து கேட்டு அதை நீங்கள் அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு 80 மார்க் வரும். ஆனால் நமக்கு 100% வாங்கணும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஓகேவா? அது ஒன்று தான் மிச்சம். அடுத்தது ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? -7 + 24i அப்படிங்கிறது a + ib த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a²
plus IB the whole square plus 2 into A into IB. கரெக்டா? அப்போ நம்ம சொல்லலாம் இது A square I square வந்து -1 plus 2AB into I. கரெக்டா? which is equal to -7 plus 24I. இல்லை நமக்கு என்ன தெரியும்? A square minus B square அப்படிங்கிறது -7, 2AB அப்படிங்கிறது 24. கரெக்டா? என்ன பண்ணியிருக்கேன் நான்? ரியல் பார்ட்டி ஈக்குவேட் பண்ணியிருக்கேன், இமேஜினரி பார்ட்டி ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? 2 கேன்சல் பண்ணலாமா? B அப்படிங்கிறது 12/A. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. A square minus 144 divided by A square equal to -7. இதை அப்படியே ஆன்சர் கொண்டு வந்தால் நமக்கு என்ன வரும்? A power 4 minus 144 equal to -7A square. அப்போ A power 4 minus 7A square plus 7A square minus 144 equal to 0. இப்போ திரும்பி ஸ்பிளிட் இந்த மிடில் டேர்ம் தான் இல்லையா? என்ன வரும் நமக்கு? இப்போ சம் வந்து ப்ராடக்ட் வந்து -144. 144ங்கிறது 2 into 2 into 3 into 2 into 2 into 3. 8 16 9 வருமா? -16 போட்டு ஆன்சர் வந்துருமா உங்களுக்கு? ரைட். அப்போ A power 4 -16, இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே மைனஸ் போட்டுருங்க. ப்ளஸ் 16A square minus 9A square minus 144 equal to 0. இப்போ A square காமன் எடுத்தால் A square plus 16, கரெக்டா? -9 காமன் எடுத்தால் A square plus 16 வரும், which is equal to 0. A square minus 9 which is equal to into A square plus 16 equal to 0. அப்போ A square equal to 9 or -16. இப்போ இதுவா பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம A square plus B square அப்படிங்கிறது வந்து ரியல் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? A and Bங்கிறது ரியல் வேல்யூ நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ இது பாசிபிள் கிடையாது, இது மட்டும் தான் பாசிபிள். அப்போ A is equal to +or-3 வந்துடும். B is equal நமக்கு என்ன வரும்? 12 divided by +or-3 போட்டோம் அப்படின்னா +or-4 வந்துடும். ஸோ அப்போ வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் ஒன்? ஸோ Z அப்படிங்கிறது வந்து +or-3 +or-4i. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் சொல்கிற மாடல் தான் கம்பல்சரி வருமா? நான் சொல்கிற மாடல் தான் ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பசங்களா. நான் வந்து மற்றவங்கள மாதிரி சொல்லி ஏமாற்ற விரும்பல. இதுதான் வரும்னு சொல்லி என்னால் 100% சொல்ல முடியாது. 90% வாய்ப்பு இருக்குங்க மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? 12th போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே வந்து நான் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி இப்படி தான் வருதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஆனால் திடீர்னு இந்த வருஷம் கொஸ்டின் எடுக்கிறவங்க நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க அப்படின்னா நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கைட்லைனும் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரீவியஸ் இயரை பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா இதே மாதிரி பேட்டர்னில் வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? மற்றபடி இதுதான் கண்டிப்பாக வரும்னு நம்மளால் 100% சொல்லவே முடியாது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா பேப்பர் அவங்களுக்கு கையில் கிடச்சிச்சு அவங்க லீக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மற்றபடி என்னாலையும் சரி யாராக இருந்தாலும் சரி 99% ஷுவர் ஷார்ட்டாக சொல்ல முடியுமே தவிர 100% யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. If A is equal to 5 plus root 5AB where A comma B belongs to Z அப்படின்னா check whether the usual multiplication is a binary operation on Aன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஏல இருக்க ஒவ்வொரு வேல்யூமே வந்து A plus root 5Bன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை நான் வந்து Zன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து Z1 into Z2 கண்டிப்பாக வந்து அது வந்து திரும்பி வந்து ஏலே வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? Z1ங்கிறது நமக்கு என்னது? A1 plus root 5 into B1 into A2 plus root 5 into B2. கரெக்டா? மல்டிப்ளை பண்ணுங்க. A1 into A2 plus root 5 B1 into A2 plus root 5 A2 into B2 sorry A1 into B2 plus root 5 ங்கிறது 5 B1 B2. கரெக்டா? சரி, நான் எப்படி எழுதலாம்? A1 A2 plus 5 B1 B2 plus root 5 into A1 B2 plus A2 B1. கரெக்டா? இப்போ A comma B ரெண்டுமே belongs to Z அப்படின்னா A1 B1 belongs to Z தான், A2 B2 belongs to Z தான்.
இப்போ இதை கடைசியில் பார்க்குறப்ப a1 into a2வும் z தான், 5 into b1 into b2வும் ஒரு இன்டிஜர் தான், அதை ஆட் பண்ணாலும் ஒரு இன்டிஜர் தான். அப்போ இது இன்டிஜராக இருக்கணும் இல்லையா? கரெக்டா? இப்போ a1 b2ங்கிறது இன்டிஜர், a2 b2ங்கிறது இன்டிஜர், இதை ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு வருது ஒரு இன்டிஜர். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டிஜராக இருந்து ப்ளஸ் √5 into செகண்ட் டேர்ம் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது 7 இருந்தானே ஆகணும். கரெக்டா? அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், எஸ் திஸ் ஆப்ரேஷன் multiplication is a binary operation on a நம்ம சொல்லிடலாம். Therefore the answer is true. Yes, it is binary. ஓகேவா? வெரி சிம்பிள் பசங்களா? ஓகே, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ரொம்ப சிம்பிள் இல்லையா? வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக எடுத்து எழுதணும். நம்ம என்ன எழுதலாம்? z minus 0 divided by minus 1 எழுதணும். ஓகேவா? equal to y minus 1 divided by 2 which is equal to z plus 3 divided by x plus 3 divided by 2. So அப்போ what is direction ratios? direction question நமக்கு என்ன வரும்? cos of alpha அப்படிங்கிறது 2 divided by root of 2 square plus 2 square plus minus 1 the whole square, 2 divided by root of 4 plus 4 plus 1, 2 divided by root of 9 வரும் which is 2 by 3. கரெக்டா? cos of beta நமக்கு என்ன வரும்? திரும்பியும் 2 divided by அதே வேல்யூ தான் 3. cos of gamma நமக்கு என்ன வரும்? minus 1 divided by 3. அவ்வளோதான் சார். ப்ரீவியஸ் சம் ஒன்ஸ் அகேன் கான்செப்ட். ஓகே, see ஒரு ஆப்ரேஷன் பைனரி அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் இங்கே மல்டிபிகேஷன் பைனரி செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ மல்டிபிகேஷன் பைனரி எப்படி செக் பண்ணுறது? ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இன்னொரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? அதுவும் அதே செட்டில் இருந்தாகணும். ஓகேவா? இப்போ நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஏ அப்படிங்கிற செட்லேருந்து எடுக்கிறோம். ஏங்கிறது என்னது? a plus √5b அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் a and b ரெண்டுமே வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த கேபிட்டல் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே a plus √5b அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஒன்று z1 எடுத்துக்கிறேன் which is a1 plus √5 into b1. இன்னொன்று z2 எடுத்துக்கிறேன் a2 plus √5 into b2. இதில் a1 b1 a2 b2 எல்லாமே இன்டிஜரு. இந்த ரெண்டு டேர்முமே வந்து செட் கேபிட்டல் ஏல இருக்குது. ஓகேவா? இப்போ எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது? a1 a2 plus 5 b1 b2 plus √5 into a1 b2 plus a2 b1. கரெக்டா? இப்போ இதில் இதுவும் இன்டிஜர் தான், இதுவும் இன்டிஜர் தான். அப்போ இந்த டேர்ம் பிலாங்ஸ் டு செட் ஏ இல்லையா? அப்போனா கண்டிப்பாக பைனரி ஆப்ரேஷன் தானே. இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம், கிடைக்கிற ஃபைனல் ஆன்சரும் ஏ செட்லேயே வருது. அப்போ இட்ஸ் பைனரி ஆப்ரேஷன் இல்லையா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகேவா சார்? ப்ரீவியஸ் சம் ஒன் செகண்ட் கான்செப்ட். வேறு ஃபார்முலா மெத்தட் இருக்குதானே? வேறு ஃபார்முலா மெத்தடும் கண்டிப்பாக இருக்கும் பசங்களா. பட் ஆனால் இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்சுவலி. சார் முக்கியமான சாப்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரூபன் நிறைய தடவை சொல்லியாச்சு. போய் நம்ம வீடியோவை பாருங்கள். எனக்கு பயமாக இருக்குது சார். மேக்ஸ் சார்னா முடித்த லெசன்ஸ்லாம் 1 to 12 லெசன்ஸ் தான் முடிச்சிருக்கேன் சார். 4 சார் எப்படி சார் 70 out of 90 எடுக்கிறது? ஓகே, முதல்ல சந்தோஷ் பயப்படுறத நிப்பாட்டுங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து ரிவைஸ் பண்ணுறதுனா லேட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வருஷம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு வருஷம் நம்ம சும்மா உட்காந்து இல்லையா எஃபர்ட் போட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுட்டு படிக்க வேண்டியது, அது கைடட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஓகேவா? நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 10 minutes வீடியோ நிறைய போட்டிருப்பேன். அந்த 10 minutes வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸ். நீங்கள் என்ன பண்ணீங்க அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அதில் இருக்க சாப்டர்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாலே போதும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதும், 70+ மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அவ்வளோ பயப்பட தேவை கிடையாது. ஓகேவா? கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டு படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் 70+ மார்க் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இருக்கிற கொஷின்ஸை மட்டும் போட்டு பார்த்தாலே போதும். புரிஞ்சுதா? காஸ் வேல்யூ எப்படி வந்துச்சா? இதுக்கு தான் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா தெரியாத பசங்களா? சி, ஒரு பர்டிகுலர் வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே. இதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. அது எப்படி பண்ணுறது? இப்போ இந்த ஏ வேல்யூ இருக்கு இல்லையா, டிவைடட் பை √a² + b² + c². இதுதான் காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆஃப் பீட்டா நமக்கு என்ன வரும்? b டிவைடட் பை √a² + b² + c². காஸ் ஆஃப் காமா நமக்கு என்ன வரும்? c டிவைடட் பை √a² + b² + c². அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா?
அது வந்து a by modulus of a அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதை யூனிட் வெக்டராக மாற்றுறீங்க. ஓகேவா, அதுவும் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த 2i plus 2j minus k இது வந்து a வெக்டர் இல்லையா? அப்போ a divided by modulus of a நமக்கு என்ன வரும்? 2i plus 2j minus k whole divided by 3 வந்துடும். ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் பண்ணால் அதான் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ 2/3i plus 2/3j minus k by 3. ஸோ இப்போ இதில் கோஎஃபிஷியனாக வரதும் நம்ம டைரெக்டாகவே எடுத்து எழுதலாம். அதாவது உங்களுக்கு வர கோஎஃபிஷியன்ஸ் வந்து யூனிட் வெக்டராக இருந்துச்சுன்னா அதில் இருக்க கோஎஃபிஷியன்ஸ் தான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்படி இல்லைன்னா அது டைரக்ஷன் ரேஷியோஸ். அதை டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் த வெக்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, எல்லாமே சுற்றி வளர்ச்சி ஒரே தோசை தான் நம்ம திருத்தி போடுறோம். ஓகேவா, எல்லாமே ஒன்று தானா? ஓகே ஷாம் சந்தோஷ், உங்களுக்கு வந்து படிக்கணும்னா உங்களுக்கு ஸ்கூல் போக விருப்பம்னா வீட்டில் சொல்லிட்டு உட்காந்து படிங்க. யாரும் உங்களை எதுவும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், நான் படிக்க டைம் இல்லைம்மா, இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு உட்காந்து நான் படிக்கணும், ஆனால் நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படிங்க. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உட்காந்து படிக்கணும். ஃபோன் நோன்றது அந்த மாதிரி வேலைலாம் பார்க்காம நீங்கள் படிச்சிங்கனாலே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போவும் டைம் இருக்கும் உங்களுக்கு. ரைட், அடுத்தது find a polynomial equation of minimum degree with rational coefficients having இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தாச்சு இல்லையா? நமக்கு என்ன வரும்? 2 minus root 3i வந்து ஆல்ஃபா அப்படின்னா அப்போ பீட்டா நமக்கு என்னவா இருக்க முடியும்? 2 plus root 3i இருந்தாகணும். ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? ரெண்டு கேன்சல் ஆகி நமக்கு 4 வந்துடும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா நமக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? ஏன்னா i ஸ்கொயர் -1 ஆகிடும், -1 கேன்சல் ஆகிடும். 4 plus 3 is equal to 7. அப்போ என்ன ஈக்குவேஷன்? x ஸ்கொயர் மைனஸ் 7x, சாரி சம் ஆஃப் த ரூட்ஸ் இல்லையா ஃபஸ்ட்டு, minus 4x plus 7 equal to 0 அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். எஸ், x ஸ்கொயர் மைனஸ் 4x plus 7 கரெக்ட். பேரண்ட்ஸ் என்ன நம்பிக்கிட்டு எடுக்க முடியல? சி, நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. ஓகேவா, உங்கள் பேரண்ட்ஸ் எதுக்காக உங்களை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறாங்க? நீங்கள் நல்ல மார்க் தான் நல்ல காலேஜ் போவீங்கன்னு தான். ஆனால் அல்டிமேட்டாக நீங்களாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலையில் போய் உட்காண்டிங்கன்னு வச்சிங்களேன், யாரும் வந்து நீங்கள் 12th என்ன மார்க் வாங்கினீங்க, 11th என்ன மார்க் வாங்கினீங்க கேட்க போகிறது கிடையாது. கரெக்டாக? இப்போ என்னையே வந்து நான் வந்து 12th படிக்கிறப்ப மேக்ஸில் நான் வந்து ஒரு 4 மார்க் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். எதனால்னா தூங்கிட்டேன் கிளாஸில். ஆக்சுவலாக எக்ஸாமில் தூங்கிட்டேன். நான் ஃபைனல் எக்ஸாமில் நான் போயிட்டு வேகமாக 3 மணி நேரம் எக்ஸாம் நான் வந்து 1.25 மணி நேரத்தில் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேன். என்ன பிரச்சனைனா 2 2 மார்க் விட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி அதில் பேஜ் மாத்திரப்ப 2 2 மார்க் மிஸ் பண்ணிட்டு வந்தேன். அதனால் 4 மார்க் போச்சு. டோட்டலாக 100க்கு 95 தான் வாங்கினேன். அதில் ஒரு 1 மார்க் ஏதோ தப்பாயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த 4 மார்க் நான் கம்மியாக வாங்கிட்டேன். அந்த 4 மார்க் நான் வாங்கியிருந்தேன்னு வச்சிங்களேன், நான் 3rd ரேங்க் வாங்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்திருப்பேன். ஓகேவா, என்னோட பேர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், எங்கள் வீட்டில் எல்லாம் பெருமைப்பட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 4 மார்க் வாங்காமல் விட்டதுனால என் வாழ்க்கையில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ஆகலை. ஓகேவா, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு தேவையான எஃபர்ட்டை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. இந்த 4 மார்க் 5 மார்க் கம்மியாகிறதுனால உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் ஏமாத்துற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே தேவை கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ் அல்டிமேட்டாக உங்களுக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரெஷரை போட்டு அவ்வளோ கஷ்டப்படணும்னு எந்த பேரண்ட்டும் நினைக்க மாட்டாங்க. ஓகேவா, ரைட்? கண்டிப்பாக படிச்சிடலாம், சான்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கலாம், ஒன்றும் கவலை கிடையாது. ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகேவா, அதுதான் நீங்கள் சொல்கிறது. பேசுகிற விதத்தில் பேசினா கண்டிப்பாக வருவாங்க. நான் 12th படிக்கிறப்பெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட போய் நான் ஒரு விஷயம், அம்மா இதான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா எனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஷுவர் ஷார்ட்டாக சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஹாய் ரெனேஸ், ஹாய், ஹலோ. ஓகேவா, அடுத்த கேள்வி. ஃபார்ம் a polynomial equation with a coefficient. இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். x is equal to நம்ம என்ன சொல்லலாம்? square root of 2 divided by square root of 3. ரெண்டு ஸ்கொயர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 3. திரும்பி ஸ்கொயர் பண்ணுங்க. எக்ஸ் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 2/3. 3x பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 2. 3x பவர் 4 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் பெருமை கிடையாது. நான் சொல்கிறத கேளுங்க.
நான் அதான் சொல்கிறேன்ல, என் வாழ்க்கையில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை தான். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், 12th படிக்கிறப்போ உங்கள் பேர் நியூஸ் பேப்பரில் வந்தால் எப்படி இருந்திருக்கும். இப்போ என் பேருக்கு பதிலாக அந்த ஒரு 4 மார்க் கொஸ்டின் 4 மார்க்கில் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே ரைட். இது 2 மார்க் லைவா சார்? இல்லை, எல்லா மார்க்குமே இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். டாப் 60 கொஸ்டின்ஸு. ஓகேவா, எம்எம்ஜிகே பெரிய ஆள் தான் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷோ த ஈக்குவேஷன் ஹேஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ். ரொம்ப சிம்பிள் இல்லையா? பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்குது சொல்லுங்க பாப்பா. எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்குது, 0 ஒரு ரூட்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம். யார் நல்லா தெரிஞ்சிங்கன்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் 98 வாங்கிறீங்க பார்த்தீங்களா? வெரி குட் வெரி குட். சொல்லுங்க, எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்குது? ஏன்னா 12th மார்க்கா, அவுட் ஆஃப் 100க்கு 95 வாங்கினேன். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நான். ரெண்டு பாசிட்டிவ் ரூட்ஸு, 2 பாசிட்டிவ் ரூட்ஸ். கரெக்ட். ஏன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாதிரி இருக்கு, திரும்பி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாதிரி இருக்கு. தேர்ஃபோர் 2 ரூட்ஸ், மற்றது எல்லாமே பாசிட்டிவ். கரெக்டா? ரைட். 6 2 மார்க்ஸு, 6 3 மார்க்ஸ் எழுதுனா எந்த சாப்டர்லாம் படிக்கணும் சார்? கண்டிப்பாக நீங்கள் 1 2 3 4 படிச்சுக்கிங்க. அடுத்தது 7 8 11 12 இது நீங்கள் மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் எல்லா 6 அட்லீஸ்ட் 6 2 மார்க் 6 3 மார்க் வாங்கிடலாம். 1 நெகட்டிவ் ரூட்டா? இப்போ நெகட்டிவ் போகிறப்ப நமக்கு என்ன வரும்? -x⁻9 + 5x⁻5 + 4x⁻4 + 2x² + 1 வரும். ஒரே சைன் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ 1 நெகட்டிவ் ரூட். கரெக்ட். அட்லீஸ்ட் 1 நெகட்டிவ் ரூட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 0 ரூட்டா? நோ. ஸோ அப்போ மொத்தம் x⁻9ல் 9 ரூட் இருக்கணும். ஆனால் மேக்ஸிமமே 2 பாசிட்டிவ் ரூட் 1 நெகட்டிவ் ரூட் தான். அப்படின்னா 3 ரியல் ரூட்ஸ் தான் இருந்தாக முடியும். கரெக்டா? அப்போ மிச்சம் இருக்க 6மே இமேஜினரி ரூட்ஸாக தான் இருக்கணும். இட் ஹாஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். வெரி சிம்பிள் இல்லையா? ரைட். மொத்தம் இருக்க வேண்டியது 2 பாசிட்டிவ் ரூட் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்குது. மேக்ஸிமமே ஒரு 2 பாசிட்டிவ் ரூட் ஒரு நெகட்டிவ் ரூட் தான் இருக்க முடியுங்கிற பட்சத்தில் மொத்தம் இருக்கிற 9 ரூட்ஸில் 0 ரூட் கிடையாது. மொத்தம் இருக்க 9 ரூட்ஸில் 3 ரூட் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 60. இட் ஹேஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சாப்டர் 5ல் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதுமா? எஸ், கண்டிப்பாக. அது நீங்கள் எகெயின் என்ன மார்க் வாங்கணுங்கிறத பொறுத்து. நீங்கள் ஒரு 90க்கு ஒரு 80 85 எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? கார்த்திக் பேர்லாம் வினோதமாக இருக்குது. ரைட். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ நமக்கு என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். கரெக்டா? இதை நம்ம என்ன சொல்லலாம்? alpha plus beta plus gamma plus delta the whole square minus 2 into alpha beta plus alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta. Correct? Sum of the roots நமக்கு என்ன வரும்? minus b by a இல்லையா? minus of -8 divided by 2 the whole square minus 2 into அடுத்தது sum of the product of 2 roots at a time. அது நம்ம எடுத்தால் நமக்கு என்ன வரும்? c by a 6 by 2. கரெக்டா? 4 4s are 16 minus 6 வரும், which is equal to 10. அவ்வளோதான் sum of the roots. Sum of the squares of the roots. புரிஞ்ச அந்த கேள்வி? Any questions, any doubts பசங்களா? Yes, MMGK, correct answer. அடுத்த கேள்வி. Solve the following system of linear equation using matrix inversion method. என்ன பண்ணலாம்? A, அதாவது இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 minus 1 5 1 into xy equal to 3 and 4. கரெக்டா? அப்ப A inverse நமக்கு என்ன வரும்? 1 by
2 plus 5 into நமக்கு என்ன வரும் 1 2 minus 5 plus 1 கரெக்டா which is equal to 1 by 7 into 1 1 minus 5 2 வருமா அப்ப x is equal to நமக்கு என்ன வரும் a inverse into b இல்லையா 1 by 7 into 1 1 minus 5 2 into 3 4 அப்ப நமக்கு என்ன வரும் 3 plus 4 minus 15 plus 8 1 over 7 வரும் 7 1 over 7 இங்க நமக்கு என்ன வரும் minus 7 வரும் ரெண்டு இது பண்ணா நமக்கு என்ன வரும் 1 minus 1 which is equal to x y x is equal to 1 y is equal to minus 1 very simple 16 மேயு இப்பதான் நான் ஆன்சர் பண்ணனே கேட்கலையா நீங்க பார்த்தா எவ்வளவு சார் எடுக்கலாம் இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் எடுத்து மேலே எட்டி தான் ஒட்டி வைக்கணும் போல் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணுங்கிறத பொறுத்து வரும்பா ஓகேவா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70 மார்க் வாங்கலாம் லக் இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 12y என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 12y இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் ஐபின்னு எடுத்துக்கலாம் a and b are real 5 minus 12y is equal to a square minus b square plus 2abi கரெக்டா ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க 5 is equal to a square minus b square minus 12 is equal to 2ab வருமா minus 6 வரும் அப்போ a is equal to minus 6 over b இங்கே நமக்கு b is equal to minus 6 over a எழுதிக்கலாமா b is equal to minus 6 over a ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் a square minus 36 divided by a square which is equal to 5 into a square பண்ணால் நமக்கு என்ன வரும் a power 4 minus 36 equal to 5a square a power 4 minus 5a square minus 36 equal to 0 ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 12 3 into 12 வருமா அப்போ 9 into 4 எடுக்கலாமா ரைட் a power 4 minus 9a square plus 4a square minus 36 equal to 0 அப்போ நம்ம a square காமன் எடுத்தா a square minus 9 plus 4 காமன் எடுத்தா a square minus 9 equal to 0 அப்போ a square minus 9 into a square plus 4 equal to 0 அப்போ a square equal to 9 or a square equal to minus 4 வரும் this is not possible ஏன்னா நம்ம a எடுத்தது ரியல் நம்பர் எடுத்திருக்கோம் அப்போ a square வந்து கண்டிப்பாக வர முடியாது இல்லையா ரைட் சார் பப்ளிக் முன்னாடி போடுற லைவ் பார்த்தா சென்டம் எடுக்கலாமா சார் கண்டிப்பாக எடுக்க முடியாது திரும்பி நானே சொல்லிடுறேன் 12th நீங்கள் அதுக்கு முன்னாடி போடுற லைவ் மட்டும் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சென்டம் வாங்க முடியும் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் பசங்களா அதாவது 90 அதாவது அவுட் ஆஃப் 100க்கு 80 வாங்குறது வந்து இந்த அளவு இப்போ நான் கிராஃப் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஓகேவா ரைட் 35 மார்க் வாங்குறது வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல் ஓகேவா டிஃபிகல்ட்டி லெவல் இது ரொம்ப ஈஸி இது வந்து மீடியம் நம்ம தமிழ்நாடு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஓகேவா தமிழ்நாடு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 80 மார்க் வாங்கணும்னு வச்சிங்களேன் நீங்கள் ஒரு பாஸ் ஆகணும் ஒரு 50 மார்க் வாங்கி பாஸ் ஆகணுங்கிறது ரொம்ப ஈஸி ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா ஏன்னா எல்லாருமே பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் கொஸ்டின் பேப்பரை கிரியேட் பண்ணுறாங்க ஓகேவா எல்லாருமே பாஸ் ஆகணும் 12th வரைக்கும் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடோட ரூலு அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு செட் பண்ணுறாங்க இந்த இது நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஆல்ரெடி 5 இயர்ஸில் ரிப்பீட் ஆன கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஓகேவா இது வந்து எவ்வளோ வாங்குறதுக்கு ஒரு 40லேருந்து 50 வாங்குறதுக்கு ஓகேவா இப்போ அதே நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 80 மார்க் வாங்கணும் ஒரு நல்ல மார்க் வாங்கி நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் அதாவது இந்த அளவுக்கு கஷ்டம் ஓகேவா இது வந்து ஒரு 50 to 80 வரைக்கும் 70 வரைக்கும் வச்சுங்க 70 வரைக்கும் வச்சுக்கோங்க ஓகேவா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 கூட வாங்குறது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் பார்க்கணும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும் எதுக்காக அப்படின்னா புக்கில் இருக்க கொஸ்டின்ஸே தான் கேட்குறாங்க 90% ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாம் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 70 வாங்கலாம் இல்லை சார் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன் டெடிகேஷன் போடுறேன் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல
ஆனால் ரொம்ப டெடிக்கேஷன் போடுறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 70லேருந்து 80 மார்க் வாங்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் இந்த அளவுக்கு கஷ்டப்படணும். ஓகேவா, இந்த அளவு கஷ்டப்படணும். இது வந்து 70லேருந்து 80 மார்க். இது எல்லாமே அவுட் ஆஃப் 90க்கு, ஓகேவா. 70ல 80 மார்க் வாங்கினா நீங்கள் இந்த அளவு கஷ்டப்படணும். அதாவது புக்கில் இருக்க எல்லா கொஷினும் போட்டு பார்க்குறீங்க, எல்லா எக்ஸாம்பிள் போட்டு பார்க்குறீங்க, எல்லா எக்ஸசைஸும் போட்டு பார்க்குறீங்க, இருக்க எல்லா 1 மார்க் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் இந்த அளவு கண்டிப்பாக மார்க் முடியும். இந்த லெவல் வர்றதுக்கு நீங்கள் எஃபோர்ட் மட்டும் போட்டாலே போதும். நீங்கள் மேக்ஸ் புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, எதுவும் பண்ணக்கூடாது. மேக்ஸ் எல்லாரையும் புரிஞ்சிக்க முடியும். சில பேருக்கு டீச்சர்ஸ் நல்லா புரியாமல் இருக்கும், கான்செப்ட் புரியாமல் இருந்தாலும், பட் ஸ்டில் உங்களால் வந்து அதாவது என்ன டிஃபிகல்ட் இருந்தாலும், உங்களுக்கு கிளாஸ்க்கே வரல பசங்க, டீச்சரே வரல, டீச்சர் நடத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணல, எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களால் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும். ஆனால் இந்த 80லேருந்து 85 வாங்கிறது இந்த அளவுக்கு கஷ்டம். ஓகேவா, 80லேருந்து 85 வாங்கிறது இந்த அளவுக்கு கஷ்டம். ஓகேவா, அதாவது 80லேருந்து 85 வாங்குறது. இது ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் கிரியேட்டிவ் கொஸ்டின் கொண்டு வந்து சொருவாங்க. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம புரிஞ்சிடாம மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். அப்படி சால்வ் பண்ணுறது கரெக்டாக வரணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே கரெக்டாக வரணும். ஓகேவா, இதையும் தாண்டி நீங்கள் 90 வாங்கணுன்னா தான் அதுதான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா, 90 வாங்கணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கு தான் நீங்கள் இருக்கிற எல்லா எஃபர்ட்டையும் போட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் சென்டம் வாங்க முடியும். ஓகேவா, இதுதான் கிராஃப். பாஸ் ஆகிறது ரொம்ப சிம்பிள். 50 வரைக்கும் வாங்குறது ரொம்ப சிம்பிள். 50 to 70 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா எஃபர்ட் போடணும். ஓகேவா, 70 to 80 போனால் இருக்கிற பூரா கொஷின் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 70 to 80 கன்ஃபார்ம் வாங்கிடலாம். இந்த 80 to 85 வாங்குறதுக்கே நம்ம வந்து முக்கணும். ஏன் முக்கணும்னா கான்செப்டை புரிஞ்சுட்டு படிக்கணும். நம்ம தமிழ்நாடு போல் இருக்க முக்கால்வாசி பேர் பண்ணுற கொஷினே என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சுட்டு போடாமல் இருக்கிறது. ஓகேவா, ஸோ அதனாலே வந்து அந்த பார்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். இந்த பேக் ரீஜனை காசு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, இதனால தான் நம்ம பசங்களால் அதாவது 80 வரைக்கும் ஈஸியாக வாங்கிடலாம், இந்த 80க்கு மேலே போகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சென்டம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு. இப்போவும் யாராவது ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டு திரும்பி 80 மார்க் வாங்க சென்டம் மார்க் வாங்கினா என்ன பண்ணுன்னு கேட்பீங்க. அவங்களுக்கு நான் திரும்பி இந்த கிராஃப் தான் போட்டு காமிக்கணும். சரி, ஓகே, கொஸ்டின் ஆரம்பிக்கலாமா? a square equal to -4 வர பாசிபிள் கிடையாது. a square equal to 9 தான் வந்தாகணும். அப்போ a square equal to 9 என்ன அர்த்தம்? a equal to +or-3, b equal to நமக்கு என்ன வரும்? -6 divided by +or-3 போட்டோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகி -r + 2ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ என்ன சொல்யூஷன்? ஆக்சுவலி +or-3 -r + i2iன்னு வந்துடும். கரெக்டா? இல்லை நம்ம சொல்லலாம் +or- காமன் எடுத்தோம்னா 3 - 2i அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து √5 - 12i. ஃபார்முலா வச்சு போடலாம் இல்லையா? ஃபார்முலா வச்சு நீங்கள் போடலாம்ப்பா, அதுக்கும் நீங்கள் ஃபார்முலாவை புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாமல் சும்மா ஏதாவது ஃபார்முலா போட்டு ஆன்சர் வரும்னா வந்துடும். லக் இருந்துச்சுன்னா வரும், ஈஸியான கொஷின்ஸ்லாம் வரும். சப்போஸ் எல்லாம் டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா வராது. அதான் சொல்கிறேன். ஓகேவா, பட் ஆனால் எல்லாராலையும் இந்த 80 மார்க் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். யாருமே இங்கே இருக்க யாராலுமே. இதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பசங்களா. இது எல்லாமையும் சில பேர் வந்து மேக்ஸ் புரிஞ்சுட்டாமல் படிக்காமையும் 80க்கு 85 மார்க் வாங்குறவங்களும் இருக்காங்க. அது காரணம் லக்கு தான். ஏன்னா கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டாங்கன்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்டுருவாங்க. 5 மார்க் கொஷின், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க்கு, அப்புறம் ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. கிரியேட்டிவ் கொஷின் கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. 10 மார்க் போயிடுச்சு அதில். கரெக்டாக? இதனால தான் அந்த 10 மார்க் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. ஓகேவா, ஓகே, அடுத்த போகலாமா? இதுக்கு ஃபார்முலா இருக்குது சாப்டர் 2ல். ஃபார்முலா இருந்துச்சுன்னா டேட்டா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 3 மார்க் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா, ஓகே. இஃப் a is non-singular matrix of odd order, prove that determinant of adjoint of a is positive. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? a is a non-singular matrix of order n. கரெக்டா? வேர் n is odd. ஓகேவா, இல்லை இன்னும் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஏவோட ஆர்டர் வந்து
2n + 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா தான் ஆட் இல்லையா, 2n + 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரூவ் த டிட்டர்மெண்ட் ஆஃப் அர்ஜென்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன வரும், டிட்டர்மெண்ட் ஆஃப் அர்ஜென்ட் ஆஃப் ஏங்கிறது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் த பவர் ஆஃப் 2n + 1 - 1 வந்துருமா, கரெக்டா? அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் த பவர் ஆஃப் 2n வந்துடும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் த பவர் ஆஃப் n த ஹோல் ஸ்கொயர் which is always greater than 0. அவ்வளோதான், hence proved. ஓகே, தியரம் 1.9 ரைட்? ஓகே, கிளியரா? If k is real, discuss the nature of the roots of the polynomial. என்ன வரும், டெல்டா நமக்கு என்ன வரும், b² - 4ac இல்லையா, k² - 4 × 2 × k² - 8k வரும். இதில் நம்ம கேவை காமன் எடுத்தா k - 8 வரும், கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா k = 0, k = 8, இங்கே பாசிட்டிவ் வரும், இங்கே நெகட்டிவ் வரும், இங்கே பாசிட்டிவ் வரும், கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதாவது when k belongs to -∞ to 0 union 8 to ∞, அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், டெல்டா வந்து பாசிட்டிவ் greater than 0, therefore distinct real roots, கரெக்டா? Very simple assumption. This time will it be tough compared with the previous question paper, sir? ரீகன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் எல்லா பசங்களும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. டிஎன் பேப்பர் இஸ் வெரி ஈஸியஸ்ட் பேப்பர். நான் அதுக்கு இருக்க எல்லா எக்ஸாம்லையும் ஒர்க் பண்ணி வந்திருக்கேன், ஓகேவா? சிபிஎஸ்சி போர்டு எடுத்திருக்கேன், ஐஜிஎஸ்சி போர்டு எடுத்திருக்கேன், அடுத்தது வேறு கர்நாடகா போர்டு, கேரளா போர்டு, அதே மாதிரி நிறைய போர்ட்ஸ் நான் டீச் பண்ணி வந்திருக்கேன், ஓகேவா? இது இல்லாமல் ஜேஇ கொஷின்ஸ் எடுக்கிறேன், நான் ஜேஇ மெயின்ஸ் எடுத்துருக்கேன், ஜேஇ அட்வான்ஸ் எடுத்திருக்கேன், ஜிஆர் எக்ஸாம் எடுத்திருக்கேன், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்திருக்கேன், யூஎஸ் பசங்க டீச் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் டீச் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்டான 12th போர்டுங்கிறது டிஎன் போர்டு மட்டும்தான், ஓகேவா? சிலபஸ் வைஸ், அதாவது புக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இருக்கிறதுலே அதிகமாக கொடுத்துருக்கிறது நம்ம தமிழ்நாடு போர்டு மட்டும்தான், ஓகேவா? அதாவது புக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டு இங்கே இருக்குன்னா மற்ற போர்டெலாம் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, ஓகேவா? இது டிஎன், சிபிஎஸ்சியே இங்கே தான் இருக்குது, ஓகேவா? ஆனால் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இங்கே இருக்குன்னா சிபிஎஸ்சியே இங்கே இருக்குது, இது ஐசிஎஸ்சி. ஜேஇ அட்வான்ஸுக்கு மேலே பிடிச்சிட்டு போயிடும், ஜேஇ மெயின்ஸு, ஓகேவா? அதாவது கான்செப்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போர்டில் நிறையா கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இன்ஃபேக்ட் ஜேஇ சிலபஸை விட தமிழ்நாட்டில் சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது 11th 12th கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் கொஷின் பேப்பர் பக்கம் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இருக்கிறதுலே ரொம்ப சப்பையான பேப்பர்னா டிஎன் பேப்பர் மட்டும்தான், ஓகேவா? அதுக்கு மேலே சிபிஎஸ்சி, அதுக்கு மேலே ஐசிஎஸ்சி, அதுக்கு மேலே ஜேஇக்கு வந்து அப்படியே வானத்தொடும், ஓகேவா? ரைட்? அதனால என்கிட்ட வந்து யாருமே கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வருமானு கேட்காதீங்க. இருக்கிறதுல ஈஸியஸ்ட் பேப்பர் டிஎன் பேப்பர் தான், அதை புரிஞ்சுக்கிங்க முதல்ல, ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப லக்கி பீப்புள், எல்லாராலையும் பாஸ் ஆகிற அளவுக்கு டிஎன் போர்டு பேப்பர் செட் பண்ணுறதே ரொம்ப லக்கு ஆக்சுவலி. அதனால இதுக்கு மேலே வந்து ஈஸியாலாம் கேட்காதீங்க. இதுக்கு மேலே ஈஸியாக கேட்டிங்கன்னா மேலே போய் காலேஜில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி எல்லாம் ஈஸியாக கொடுத்து தான் நம்ம யாருக்குமே ஒன்றுத்துக்கும் வந்து கஷ்டப்பட மாட்டுறாங்க பசங்க. இல்லை நீங்கள் இன்னும் ஈஸியாக கேட்டிங்கன்னா எங்கே போகிறது நம்ம? அடுத்த வருஷம் ஜேஇ, இப்போ நீங்கள் 12th முடிச்சு ஜேஇ எழுதுறீங்க, எல்லா இயரோட எல்லாம், அதாவது கேரளா, கர்நாடகா, சிபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டமான பேப்பர் உட்காந்து சால்வ் பண்ணிவிட்டு ஜேஇக்கு வரப்போ அவனுக்கு ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும். நீங்கள் இவ்வளோ ஈஸியஸ்ட் பேப்பரை உட்காந்து சால்வ் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? ஒன்றும் பண்ண முடியாது. 12th மார்க் வச்சுட்டு நான் 12th இவ்வளோ மார்க் வாங்கினேன்னு சொல்லிட்டு போர்டு அடித்து ஒட்டிக்கலாம். அதை தவிர்த்து உள்ளூரை விட்டு தமிழ்நாடு விட்டு கால் எடுத்து வெளில வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பயம் அதிக மாட்டான். அதுதான் நிலைமையாக இருக்கும், நாமும் வச்சிங்க. பட் ஆனால் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வரணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். பட் இதுவே நமக்கு இது ஈஸி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலுமே கொஷின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வராது, ஓப்பன் ப்ராக்கெட் தான் வரும். ஏன்னா அந்த டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலி.
இப்போ சப்போஸ் கேஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 8 வந்துச்சு அப்படின்னா டெல் வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ ஈக்குவல் ரியல் ரூட்ஸு. ஓகேவா? அடுத்தது கே வந்து பிட்வீன் 0 to 8னா கே பிலாங்ஸ் டு பிட்வீன் 0 to 8 அப்படின்னா டெல் வந்து லெஸ் தென் 0, அப்போ நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ரைட்? எஸ் எம்எம்ஜிகே. ஓகேவா? அதனால தான் சொல்கிறாங்க சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்களாம் நல்லா இது பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி யாரெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் 12th படிக்கிறப்பலாம், நான் 10th படிக்கிறப்பலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சிலேருந்து ஸ்டேட் போர்டு போவாங்க. ஏன் நல்ல மார்க் வாங்கணும்? அப்படி நல்ல மார்க் வாங்கணும்னு போனவங்க எல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, சிபிஎஸ்சி போர்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12th முடிச்சப்போ சிபிஎஸ்சி தான் படித்தேன், ஜேஇ கோச்சிங்லாம் எழுதலை. ஆனாலும் வந்து நான் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு என்ஐடியில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த அளவுக்கு தான் சிபிஎஸ்சி இருந்துச்சு. இப்போ அதே லெவலில் இல்லை, ஏன்னா ஜேஇ லெவல் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் தனியாக ப்ரிப்பரேஷன் வச்சா தான் இது பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆனால் ஸ்டேட் போர்டு போடணும்னு நினச்ச எல்லா பசங்களுமே அங்கே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க இல்லையா? நல்ல மார்க் வாங்கினாங்க, சூப்பராக மார்க் வாங்கினாங்க, 100க்கு 99, 100க்கு 100லாம் வாங்கினாங்க. ஆக்சுவலி என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் போய் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கலந்துக்க முடியல, கலந்துனாலும் எதுவும் பண்ண முடியல, காலேஜ் போனாலும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா டிஎன் போர்டையும் குறை சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ கண்டென்ட் கொடுத்து எல்லாத்தையும் படிங்கன்னா யாவும் படிப்பான், யாராலும் படிக்க முடியாது. அது மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் இஷ்யூலாம் இருக்குது. ஓகேவா? நான் என்ன சொல்லுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்செப்டையாவது புரிஞ்சுட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இருக்கதே ரொம்ப ஆல்ரெடி நம்ம ஒஸ்ட்டாக போயிட்டோம். ஓகேவா? அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னா கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டு படிங்க. ஓகேவா? ரைட்? அடுத்த போகலாமா? ஹாய் நரோட்டோ, ரொம்ப லேட்டு நிற்கிறீங்க. ஓகே, determine the number of positive and negative roots. Positive roots நமக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். Positive roots எத்தனை இருக்குது? There are many students cleared NEET JEE in state board. ஜோதி, நீங்கள் எனக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. நான் வந்து டிஎன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணேன். அதுலேருந்து கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது டிஎன் போர்டு படிச்சுட்டு கிளியர் பண்ணுறாங்க இவ்வளோ பேர்னா, சிபிஎஸ்சி முடிச்சுட்டு டேட்டா கிளியர் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ரைட்? எஸ் எக்ஸாக்ட்லி ஜோதி, அதுதான் நான் சொல்கிறேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். என் கூட படித்து சிபிஎஸ்சியில் ஒரு பையன் வந்து என்னோட நல்ல மார்க் வாங்கி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினான். அந்த பையன் 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்தான். ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு வந்து சிபிஎஸ்சி பிக்கப் பண்ண முடியாதுன்னு சொன்ன எல்லாரையும் வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணதுக்காக அந்த பையன் ஸ்டேட் போர்ட்லேருந்து சிபிஎஸ்சி வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி ஃபுல்லாக முடிக்கிறப்பையும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினான். அந்த பையன் பேர் ராமலிங்கம். என் கூட வந்து இன்ஜினியரிங் படித்தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். ஓகேவா? அது காரணம் அந்த பையன் புரிஞ்சுட்டு தான் எல்லாத்தையும் படித்தான். அது ஒன்று தான். தமிழ்நாடு போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா வெரி வெல் அண்ட் குட். ஏன்னா அதில் இருக்க சிலபஸ் மாதிரி வேறு எங்கேயுமே சிலபஸ் கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சுட்டு படிக்கிறது கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து ஒவ்வொருத்தரையும் பாடம் எடுக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுட்டு படிங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நரோட்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் எக்ஸாம் நெருங்கி வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? கவலைப்படாதீங்க. எஸ் ஓகே. பாசிட்டிவ் தானே சொல்லுங்க பார்ப்போம். யாருமே சொல்லையே. ஹவு மெனி பாசிட்டிவ் ரூட்ஸ்? ஹவு மெனி பாசிட்டிவ் ரூட் பசங்களா? யாருமே இல்லையா? எஸ் 3 ரூட்ஸா? நோ 3 ரூட்ஸ். ஆக்சுவலி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறுது ஒரே ரூட் தானே இருக்கணும். நெகட்டிவ் ரூட்ஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நெகட்டிவ் ரூட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிரகாஷ், வெரி குட். நெகட்டிவ் ரூட்டு நான் மைனஸ் சப்ஸ்ட் பண்ணா -x⁻9 -5 × x⁻8 +14 × x⁻7 வந்துருமா? அப்போ ஒரு நெகட்டிவ் ரூட் வந்துருமா? 0 வந்து எஸ் 0 இஸ் ஆல்சோ ரூட். ஆக்சுவலி x is equal to 0 இஸ் ஆல்சோ ரூட். ஆனால் அவங்க கேட்குறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் தானே. ஒரு பாசிட்டிவ் ரூட் ஒரு நெகட்டிவ் ரூட், அவ்வளோதான். ஓகேவா? ரைட்?
SS7GHKKI. நான் என்ன சொல்கிறேன்னா யாராக இருந்தாலும் சரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் குடிச்சுருக்காங்க அது கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து 6 அட்டன் பண்ணலாம். லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 6 அட்டன் பண்ணலாம். பட் 5 வந்து எக்ஸாக்டாக 5 நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? 6 வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லக். 90% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த 7th ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கணும். கிரியேட்டிவ் கொஷின் சேர்த்து படிக்கணும். ஓகேவா? Karthikeyan, very good. Prakash, very good. Narota, Surya, wonderful. MMGK, very good, very good. Bookish Princess, கொஞ்சமாச்சு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்கப்பா. ரைட். கெமிஸ்ட்ரி கம்பல் வேணுமா? ஓகே. Solve the equation. The product of the two roots is 1. என்ன சொல்லிட்டாங்க? ஆல்ஃபா பீட்டா is equal to 1 கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா நமக்கு என்ன வரும்? -6 இல்லையா? minus b by a c by a plus 6 sorry which is equal to 1 னா அப்ப gamma is equal to 6 ஆயிடுச்சு இல்லையா? கரெக்ட்டா? இதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்ணலாம்? 1 6 வச்சு நீங்க டிவைட் பண்ணிட்டு கூட சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லனா நீங்க வந்து டைரக்டாவும் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்பா பீட்டா பிளஸ் இல்ல சோ இப்போ நம்ம 6 வச்சு டிவைட் பண்ணலாம். 6 ஒரு ரூட் இல்லையா? 3 -16 23 -6 அப்படியே கீழே கொண்டு வாங்க. 3 ஒரு 18 ப்ளஸ் இல்லையா? ரைட். அப்போ நமக்கு என்ன வரும்? -2 + 2 12 1 5 3 இல்லையே. if the product of two roots is 1, product of two roots 1 இப்போ gamma is equal to 6 6 36 216 இது கரெக்டாக வர வாய்ப்பு இல்லையே. 3x³ ஓகே அவங்க கொடுத்துருக்காங்க அப்படியே போயிடலாம். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா is equal to 23 வருமா? ஓ சாரி 6 வராது. இது வந்து -b by a னா 6/3 வரும் which is equal to 2 இல்லையா? ரைட். சின்ன ரிவிஷன் மெத்தடில் போடலாம் சார். 3 and 1/3. சொல்லுங்க சூர்யா, என்ன ரிக்வெஸ்ட்? எப்போ இப்போ இதுலேருந்து படித்தா 5 கண்டிப்பாக படிக்க முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல பேரை இன்ஸ்டா ரீல்லேருந்து மாற்றுங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராம் வரத முதல்ல நிப்பாட்டுங்க. ரைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வரும். சூர்யா எஸ் 9.8 9.9 ஓகே. லிசன் பசங்க. சூர்யா டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது 27th அன்னைக்கு 12 hours லைவ். காலை 11லேருந்து நைட் 11 வரைக்கும் லைவ் போகும். அந்த லைவில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு 9.8 9.9 ரெண்டுமே டீச் பண்ணுறேன். எல்லாருக்கும் நான் இங்கே இருக்க இப்போ புதுசாக வந்த பசங்க எல்லாரும் சொல்லிடுறேன். டே ஆஃப்டர் டுமாரோ நமக்கு ஒரு லைவ் இருக்குது. 12 hours லைவ் ஆக்சுவலி. ஓகேவா? உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீங்கள் இப்போவே சொல்லிட்டீங்கன்னா அதை நான் ஆல்ரெடி கொண்டு வந்துடுவேன். அங்கே நம்ம கிளாஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த லைவ்ல வந்து சொன்னாலும் சொல்லலாம். ஓகேவா? ஆனால் 12 hours லைவ் இருக்குது. அது நிறைய பசங்க ஆல்ரெடி சில எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9.8 9.9 5.5 5.2 10.8 இது எக்ஸசைஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க பசங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து அன்றைக்கி கிளாஸில் வந்து 12 hours லைவில் நான் எடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணாமல் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பிக்கிட்டே எடுக்க முடியாது. ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா காலைல ஆரம்பிக்கிறப்ப 11க்கு ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன எக்ஸசைஸ் கேட்கலாம் அதை ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை எடுத்துகிட்டு மிச்சம்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? ரைட். 9.3 ஓகே. ஃபுல்லாக 9th சாப்டர் தான் வருது போலையே. ஓகேவா? 8.6 ஓகே. வேறு எதுனாலும் சொல்லிவிடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாளைக்கு உங்களுக்கு, நாளைக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா = 2வா? இப்போ 2 வச்சு டிவைட் பண்ணுங்கள். 3 -16 23 -6 2 3 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா? 3 2 6 -10 -20 +3 +6 0. அப்போ 3x² -10x +3 வருமா? 3x² - x +9x சாரி -9x +3 = 0. அப்போ x காமன் எடுத்தா 3x - 1 -3 காமன் எடுத்தா 3x - 1 = 0. சால்வ் பண்ணுங்க. 3x - 1
into x minus 3 equal to 0. அப்போ x is equal to 1 by 3, x is equal to 3. ஓகேவா? 9 chapter important exercise சொல்லுங்க சார். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இந்த பசங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 9.8, 9.9, அடுத்தது 9.3. அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே, நான் 10.5 ஆல்ரெடி யாரும் சொல்ல. ஓகே, 10.5. அடுத்தது 5.2. ஓகே, 5.2. இங்கே நீங்கள் எக்ஸசைஸ் சொல்கிறது முக்கியம் கிடையாது பசங்களா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸசைஸ் சொல்கிறது முக்கியம் கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் கிளாஸுக்கு வரணும். 11 AM 11 PM வரைக்கும் கரெக்டாக 12 hours இருக்கும். 6.9. ஓகே, நீங்கள் நாளைக்கு வந்துட்டு சார் நான் சொன்னேன் இல்லையா இந்த எக்ஸசைஸ் நடத்த சொன்னீங்களே இதை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் நான் ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் நான் அதை ஆரம்பிக்க மாட்டேன், மற்றது நடத்திட்டு இருப்பேன் நான். 7.2, 5.4, 5.4 யாரும் சொல்ல. ஓகே, 10.3 ஆல்ரெடி எழுதியாச்சா? 10.3. ஓகே, 10.3, 7.1, 7.8. என்ன லிஸ்ட் போகுது? நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் படித்தா 70+ வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது குவீன். ஓகே, கண்டிப்பாக 70+ வாங்க முடியாது. ஏன்னா எல்லா சாப்டர்லையும் தான் கேட்பாங்க. நீங்கள் பாதி கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். பாதி கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் எப்படி உங்களுக்கு 70+ மார்க் வாங்க முடியும்? கரெக்டாக? ரைட். ஓகே, அடுத்தது. ஓகே, இதில் இந்த கொஸ்டின் இது பண்ணுங்க. ஓகேவா? Solve 2x plus 3y is equal to 10, x plus 6y is equal to 4 using Cramer's rule. Cramer's rule யாருக்கு தெரியும் இல்லையா? என்ன வரும்? டெல்டா அப்படிங்கிறது 2, 3, 1, 6. ஓகே, சாரி. டெல்டா நமக்கு என்ன வரும்? 2, 3, 1, 6. 12 minus 3 வரும், which is equal to 9. ரைட். del 1 நமக்கு என்ன வரும்? 2, 1, 10, 4 வருமா? 8 minus 10 which is equal to minus 2 வருமா? ஓகேவா? அடுத்தது del 2 நமக்கு என்ன வரும்? சாரி del 1 வந்து 10, 4, 3, 6. ஸோ அப்போ 60 minus 12 which is 30, 50, 48 வரும். அடுத்தது இது வந்து 2, 1, 10, 4. 8 minus 10 வரும், which is minus 2. அப்போ x நமக்கு என்ன வரும்? del 1 by del இல்லையா? 48 divided by 9. yங்க நமக்கு என்ன வரும்? del 2 by minus 2 divided by 9. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன ஆன்சர் செக் பண்ணுங்க பார்ப்போம். 2x அப்படின்னா 48னா 96 வருமா? பை 9 ப்ளஸ் இல்லைனா மைனஸ் 2, 3 சார் 6 by 9 which is equal to 90 by 9 which is equal to 10. கரெக்டு தான். அடுத்தது எக்ஸ்னா 48 by 9 ப்ளஸ் இல்லைனா மைனஸ் 12 by 9. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 6, 36 by 9 which is also equal to 4. கரெக்டாக. ஸோ 48 by 9 minus 2 by 9 தான் ரைட் ஆன் ஆன்சர். ஓகேவா? 7.1, 7.2, 7.8 எழுதியாச்சு ஆல்ரெடி. வேறு 6.7 ஆல்ரெடி எழுதியாச்சா? 6.7 இல்லை நினைக்கிறேன். ஓகே, 6.7. அடுத்தது 6.7, 12.1, 12.2வா? 12th சாப்டர் அதுலேயே ஒரு மிஸ்டேக்கா? சரி, ஓகே, சால்வ் பண்ணலாம். 12.1, 12.2. ஓகேவா? கெமிக்கல் ஈக்குவேஷன் மெத்தட் சம். ஓகேப்பா, கெமிக்கல் ஈக்குவேஷன் மெத்தட். கெமிக்கல் ஈக்குவேஷன் மெத்தட் 4th சாப்டர் படிக்கலனா சென்டம் எடுக்கலாமா சார்? நீங்கள் சார் நரோட்டோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், 4th சாப்டர் படிக்கலனா வாங்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. எகைன் நான் திரும்பி சொல்கிறேன், 99%. ஓகேவா? அப்போனா அந்த மிச்சருக்கு 1% என்ன இருக்குது? கம்பல்சரி கொஷின் 4th சாப்டர்னு கேட்டால் அவங்களால அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். 2 மார்க் 3 மார்க் அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொல்லலாம், கண்டிப்பாக இந்த 4th சாப்டர் கேட்க மாட்டாங்கப்பா, ஏன்னா இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த வருஷம் வராது உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா?
ரைட், அதெல்லாம் சொல்கிறேன் நான். ரீஜோ 10.6 ஆமா, 10.6 ஓகே. ஓகே, எஸ் ரீஜோ, நீங்கள் 2 hours முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த வீடியோஸா அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஓகே ரைட். நரோட்டோ, நான் உங்களை வந்து இது பண்ணல ஓகேவா, நீங்கள் வாங்க முடியாது நான் சொல்லலை ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக வந்து சென்டம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன். 99% வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 4th சாப்டர்லேருந்து அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கம்பல்சரி 2 மார்க்கும் 3 மார்க்கும் வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். 5 மார்க்கை பற்றி கவலை கிடையாதுப்பா, ஏன்னா ரெண்டுமே 4th சாப்டர்னு கேட்க மாட்டாங்க. ஒன்று 4th சாப்டர், இன்னொன்று 4th சாப்டர்லேருந்து வரும் ஓகேவா. காயின் சம்ங்கிறது ப்ராபபிலிட்டியில் வர சொல்கிறீங்களா? காயின் சம் ஓகே, அதுவும் பார்த்துலாம் ரைட். வால்யூம் 2க்கும் வைங்க. ஓகே கண்டிப்பாக குவீன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேவா. வால்யூம் 2க்கு நம்ம சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 லைன்ஸ். என்ன பண்ணலாம் இங்கே? ரொம்ப சிம்பிள். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து ஈக்குவல் டு சம் லேம்டான்னு எடுத்துக்கலாம். என்ன வரும்? z is equal to lambda, x is equal to 5 lambda plus 4, y is equal to 2 lambda plus 1. கரெக்டா? இதை அப்படியே இந்த ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணுங்க, பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே ரீஜோ, 83 இஸ் a really good score actually. பட் ஆனால் அந்த 7 மார்க் எங்கே போச்சுன்னு மட்டும் பாருங்கள் ஓகேவா. எதில் தப்பு பண்ணீங்கன்னு மட்டும் பார்த்துக்குங்க ஒரு தடவை. ஓகே, 3.1ல் 9th சம் பாதி. என்ன ஆச்சு? 3.1ல் 9th சம் என்னது? 3.1ல் 9th சம் என்னது? த்ரீ 3.1 3.1 ஓகே. த்ரீ 3.1ல் 9 சம் if p and q are the roots of equation. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாச்சு, நம்ம அதில் பார்த்துருக்கோமே ஆக்சுவலி. 7g has 5h, அதான் நான் வந்து 2 தடவை வந்து உங்கள் லைவ்லேயே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் என்ன இருக்குது ஆக்சுவலி? அதான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நான் 2-3 இடத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரதை நான் பார்த்தேன் ஆக்சுவலி. அதில் ST பேராமீட்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். அதுவும் சால்வ் பண்ணலாம், எஸ் அஃப்கோர்ஸ் அதுவும் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கேருந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இங்கே z is equal to lambda சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இதை வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஆக்சுவலி. y அப்படிங்கிறது 2 lambda plus 1 minus 2 divided by 3 equal to z lambda minus 3 divided by 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 lambda 8 lambda minus 1 minus 4 equal to 3 lambda minus 9 ஆடுமா? அப்போ 5 lambda is equal to minus 5 lambda is equal to minus 1. அவ்வளோதான். அது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். z is equal to minus 1, x is equal to minus 5 plus 1ங்கிறது minus 1, y is equal to minus 2 plus 1ங்கிறது minus 1. அவ்வளோதான். x equal to minus 1, y is equal to minus 1, z is equal to minus 1. ஓகே, கம்புக் ஒன் வேர்ட் சால்வ் பண்ணலாம். கம்புக்லையா? கம்புக் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான கம்புக் யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அமுச்சு விடுங்க ரீஜன், நான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். என்கிட்ட இருக்கிறதா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லாதான் நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும் ஓகேவா. யாரோ கேட்டுருந்தீங்க இல்லையா அந்த 7g 5hki, அந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஃபாஸ்ட்டாவா? சரி, நான் லைவில் உங்களுக்கு சொல்கிறேன் குவின், நாளைக்கு வந்துடுங்க. நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் சென்ட் பண்ணலாம். எனக்கு டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அதுலேருந்து ஓகேவா. ஐ கேன் ஈஸிலி அட்டன் 6 questions in 5 marks சார் வித் யுவர் ஹெல்ப். பட் லாஸ்ட் 5 mark and we are both from 9th and 10th chapter, I can't attend that. So okay, see
இதே மாதிரி 5 உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமில் வரும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? 5 மார்க்கில் ரெண்டுமே 9th and 10th வர முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த 9th and 10th சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டுமா எடுத்து பார்த்துக்குங்க. ஓகேவா? அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இதாகும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து உங்களுக்கு 4 அன்னைக்கு வாங்க, அதுலேயே உங்களுக்கு பசங்க கொடுத்துருக்க இதுலேயே பார்த்தீங்கன்னா 10.8, 10.5, 10.6, 10.3 இது எல்லா எக்ஸசைஸ் போட சொல்லியிருக்காங்க. நான் எல்லா எக்ஸசைஸ் நான் போடுவேன். ஓகேவா? 9th 9.8, 9.9, அடுத்தது 9.2 கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 9.3, இது மூணுமே நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதில் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் அதுவும் நீங்கள் கவர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ரைட். 7G 5HK உங்கள் நேம் என்னன்னு தெரில, நான் அதை சொல்லி கூப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த கொஸ்டின் டவுட்னா சொல்லுங்கள், அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அது சிம்பிளஸ்டான கொஸ்டின் தான், அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது அது. If the system of linear equation 3 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க has non-trivial solution, then show that A, B, C are in HP. என்ன சொல்லலாம்? non-trivial solution னா delta equals 0 இல்லையா? இது கொஸ்டின் நமக்கு என்ன வரும்? 1 2A A, 1 3B B, 1 4C C. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோலேருந்து A, செகண்ட் ரோலேருந்து B, தேர்ட் ரோலேருந்து C காமெண்ட் தான் நமக்கு என்ன வரும்? ABC இன்ட்டு நமக்கு என்ன வரும்? 1 by A 2 1, 1 by B 3 1, 1 by C 4 1. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து இதை கழிக்கிறேன், இதுலேருந்து இதை கழிக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வரும்? ABC இன்ட்டு 1A 1 by A 2 1, 1 by B minus 1 by A 3 minus 2 1, 1 minus 1 0, 1 by C minus 1 by A 4 minus 2ங்கிறது 2, 1 minus 1ங்கிறது 0. கரெக்டா? இப்போ டேட்டா கண்டுபிடிக்க பார்ப்போம். என்ன வரும் ஆக்சுவலாக? ABC into 2 by B minus 2 by A minus 1 by C plus 1 by A. கரெக்டா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ABC into 2 by B minus 2 by A plus 1 by Aங்கிறது minus 1 by A minus 1 by C which is equal to 0. இதில் ABC 3ல் எதுவுமே 0 இருக்க முடியாது. ஏன்னா அப்படி 0 இருந்தால் இங்கே நமக்கு டேட்டா x equal 0 ஆகிடும் இல்லையா? x equal 0ங்கிறது ட்ரிவியல் சொல்யூஷன் ஆகிடும். அது நமக்கு வர பாசிபிள் கிடையாது. நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? A 0 கிடையாது, B 0 கிடையாது, C 0 கிடையாது அப்படின்னா நமக்கு டேரெக்டாக நமக்கு என்ன வந்துடும்? 2 by B minus 1 by A minus 1 by C is equal to 0. அப்போ நம்ம சொல்லலாம் 2 by B is equal to 1 by A plus 1 by C. ஓகேவா? அப்போ இது ரெண்டு டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டைம் ஆட் பண்ணால் நமக்கு மிடில் டைம் கிடைக்குது. 2 times மிடில் டைம் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக வந்து இது தானே, HP தானே. கரெக்டா? அதாவது 1 by A 1 by B 1 by C are in AP. அப்போ A B C are in HP. Hence proved. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸ்டடிங் P3Z ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள். ஆனால் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இங்கே சொன்னால் தான் நான் நாளைக்கு கொண்டு வர முடியும். அப்போ என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியும். ஓகேவா? JEE சிலபஸ் எடுக்கிறீங்களா சார்? ஐ வாண்ட் டு ஜாயின் இஃப் யூ டேக்கிங் மேக்ஸ் ஆஃப்டர் 12th. கண்டிப்பாக எடுக்கலாம்ப்பா. JEEக்கு தான் நாங்கள் மெயினாக கோல் பண்ணது. முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ண எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ரைட்? ஓகே. ஓகே ரைட். அடுத்த போலாமா? Prove that tan of pi by 4 plus 1 by 2 cosinus of a by b plus tan of pi by 4 minus 1 by 2 into cosinus of a by b is equal to 2b by a ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 by 2 cos inverse of a by b is equal to thetaன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? தீட்டா தான் நமக்கு என்ன வரும்? cos inverse of a by b அப்படிங்கிறது 2 தீட்டாவாக மாறிடும். கரெக்டா? அப்போ a by b அப்படிங்கிறது cos of 2 தீட்டாவாக மாறிடும். கரெக்டா? இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும்? tan of pi by 4 LHS equal to pi by 4 plus theta plus tan of pi by 4 minus theta. கரெக்டா? எத்தனை கொஸ்டினில் இன்டீரியரா சார்? கொஸ்டினில் இன்டீரியர் ஏ சார். புரியலையே, என்ன இன்டீரியர் ஏன்னு எனக்கு புரியலையே. ஓகே, என்னன்னு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் திரும்பி சொல்கிறேன்.
tan is away plus யூஸ் பண்ணுங்க. tan of pi by 4 plus tan of theta divided by 1 minus tan pi by 4 tan theta plus tan of pi by 4 minus tan of theta divided by 1 plus tan of pi by 4 into tan of theta. கரெக்டா? இப்போ tan pi by 4 எல்லாரோட வேல்யூமே நமக்கு 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 plus tan theta divided by 1 minus tan theta plus 1 minus tan theta divided by 1 plus tan theta. கரெக்டா? கிராஸ் மல்டி பண்ணி ஆட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின்ல இன்டீரியரா? இன்டீரியர்னா எது கேட்குறீங்க எனக்கு புரியலையே சார். இந்த கொஸ்டின் கிரியேட்டிவா? எனக்கு உண்மையிலே தெரியல. கிரியேட்டிவ் கொஸ்டின் எனக்கு தெரியல. செக் பண்ணி பாருங்கள், இது புக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஆனால் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இது இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 plus tan theta the whole square plus 1 minus tan theta the whole square divided by 1 square minus tan theta the whole square. கரெக்டா? இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 1 plus tan square theta minus 2 tan theta plus 1 plus tan square theta minus 2 tan theta whole divided by 1 minus tan square theta. கரெக்டா? கரெக்டா? 4th chapter சார். இது ட்ரிக்னாமெட்ரியில் தான், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் வரும். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் 4th chapter தானா? எஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2 plus 2 tan square theta divided by 1 minus tan square theta வந்துடும். அப்போ நம்ம 2 காமன் எடுத்தோம் அப்படின்னா 1 plus tan square theta divided by 1 minus tan square theta. இங்கே தான் நம்ம பிரைனை யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா cos 2 theta is equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. கரெக்டா? ஆனால் இங்கே நமக்கு 1 plus tan square theta by 1 minus tan square theta இருக்கு இல்லையா? அப்போ டினாமினேட்டரில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நமக்கு என்ன வரும்? 2 divided by cos 2 theta. ஆனால் cos 2 theta நம்ம என்னன்னு போட்டோம்? ஆக்சுவலாக cos 2 theta என்ன நமக்கு வந்துச்சு? a by b வந்துச்சு இல்லையா? அப்போ 2 divided by a by b போட்டிங்க அப்படின்னா 2b by a வந்துடும், which is equal to RHS side. Hence proved. Exercise 9.8 போடுங்க சார். 9.8 வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்கப்பா. ரைட்? கௌரி, நீங்கள் முன்னாடி இருந்தீங்களான்னு தெரில. நாளான்னைக்கு 12 hours லைவ் இருக்குது. அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் வேணுமோ பசங்க எல்லோரும் ஒன்று ஒன்றா எக்ஸசைஸ் கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 நாளைக்கு போட்டு பார்க்க போகிறோம். 12 hours கண்டினியூஸாக, மார்னிங் 11லேருந்து நைட் 11 வரைக்கும். ஓகேவா? அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இது நீங்கள் போட்டு பார்க்கணும், கான்செப்ட் புரியலாம், நீங்கள் அன்றைக்கி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுவோம். ஆல்ரெடி 9.8 சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டு 11க்கு வந்துட்டு யார் கேட்குறீங்களோ அந்த எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட் எடுத்து போடுவோம். அதை முடிக்கிற வரைக்கும் அடுத்தது நான் போக மாட்டேன். அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது யார் செகண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஃபுல் கிளாஸ்லையும் இருக்க ட்ரை பண்ணுங்கள். கீதா கண்ணன் 10.7 10.7 நேரம் சொன்னாங்களா? இல்லை, 10.7 ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? டுமாரோ லைவ் ஸ்டார்டிங் டைம்ஸ் நாளைக்கு இல்லைப்பா, நாளான்னைக்கு 27th மார்னிங் 11. ஓகேவா? ஓகே, ரைட். ஓகேவா? அடுத்தது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி பேரப்ளைட். ரொம்ப சிம்பிள் இல்லையா? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி 2 minus 3 4 1 2 minus 1 3 minus 1 2. கரெக்டா? என்ன வரும்? 2 into 4 minus 1 plus 3 into 2 plus 3 plus 4 into minus 1 minus 6. 6 வந்துடும். 5 3s are 15 minus 7 னா plus minus 28. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? 21 மைனஸ் 28னா மைனஸ் 7 வந்துடும். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 7 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 7. ஓகே, ரைட். புரிஞ்சுதா? எஸ். 10.5 10.6 10.7ஆ?
10.5 10.6 10.7 மூணுமே ஆல்ரெடி இருக்குப்பா லிஸ்ட்டில். ஓகேவா? நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பசங்களா, இப்போ நீங்கள் எக்ஸைஸ் சொல்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் 11க்கு ஜாயின் பண்ணாமல் வேறு யாராவது 11க்கு வந்து சாப்டர் கேட்டாங்கன்னா நான் எடுத்து போட்டுருவேன். இப்போ ஏன்னா எனக்கு யார் எந்த சாப்டர் கேட்டாங்கன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி ஜாயின் பண்ணிவிட்டு சரி எனக்கு திரும்பி அந்த எக்ஸசைஸ் போட்டு காமிங்கன்னா நான் கண்டிப்பாக போட மாட்டேன். நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால் 11க்கு வந்தீங்கன்னா 11க்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. யார் ஃபஸ்ட் சொல்கிறாங்களோ அந்த சாப்டர் நான் ஆரம்பிச்சிருவேன். சப்போஸ் அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் லைவ்லேருந்து போயிட்டு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ½ கழிச்சு எப்போ அந்த எக்ஸசைஸ் முடியுமோ அப்போ நீங்கள் திரும்பி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு போகலாம். இல்லை அதே லைவில் உட்காந்துருந்தாலும் பெஸ்ட்டு தான். என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா நீங்கள் லைவில் உட்காந்துருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா கொஸ்டின் ஒருத்தர் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேவா? ரைட், ஷார்ப்பாக வந்துடுவேன் சார். ஓகே, பார்க்கலாம். d/dx of dy/dx the whole square சார். d/dx of dy/dx the whole square. ஓகே, இதில் என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? அந்த இது ஒரு கொஸ்டின் மாதிரியே இல்லையே. ஓகே, அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? d/dx of dy/dx the whole square அப்படின்னா ஸ்கொயருக்கு டேர்ம் எப்பயுமே நமக்கு என்ன வரும்? 2 into dy/dx வந்துடும். into dy/dx டிவைட் பண்ணோம்னா d²y/dx² வந்துடும். இதுதான். ரைஜோ, a particle acted by a constant force நமக்கு தெரியும் இல்லையா? ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும்? 8 + 6 14i, 2 + 2 4j, -6 - 2 -8k. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு என்ன வரும்? 5 - 1 வந்து 4i, 4 - 2 வந்து +2j, 1 - 3 வந்து -2k. அப்போ f.d தான் வந்து ஒர்க் டன் இல்லையா? அப்போ 14 × 4 வரும் 40, 56 + 8 -16, 56 - 8 வருமா? அப்போ 48 வந்துடும். இதுதான் வந்து ஒர்க் டன். ஓகே, ஆர்டர் டிகிரி கேட்குறாங்களா? ஆர்டர் d/dx of dy/dy ஆக வரும். ரீஜோ, டைப்போ எரரா? d/dx of dy/dy, dy/dy 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஆக்சுவலி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ். என்ன வரும்? ஆங்கிள் பிட்வீன் த வந்து cos θ = a.b. 1 × 2 வந்து 2, 1 × -2ங்கிறது -2, -2 × +1ங்கிறது -2, ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1² + 1² + 2² இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² + 2² + 1². கரெக்டா? அப்போ 2 - 2 கேன்சல் ஆகிடும். இது மேக்னிட்யூட் இருக்கிறதுனால இங்கே 2 ஆகிடும். டிவைடட் பை 1 + 1 + 4 அப்போ 6 ஆகிடும். ரூட் ஆஃப் 6 × 3. ஓகேவா? இப்போ மேலிக்கு ரூட் ஆஃப் 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 √6 டிவைடட் பை 6 × 3 வரும். அப்போ √6 டிவைடட் பை 9. cos θ = θ அப்படிங்கிறது cos இன்வர்ஸ் ஆஃப் √6 டிவைடட் பை 9. ஓகேவா? 9.3 9.3 ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்குது. எஸ், நாளைக்கு கொண்டு வந்துடுவேன். நாளைக்கு சைன் தானே வரணும்? இல்லை, ஆங்கிள் பிட்வீன் அ பிளேன் அண்ட் லைன் தான் சைன் வரணும். ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸாக இருந்தாலும் சரி, ஆங்கிள் பிட்வீன் த 2 பிளேன்ஸ் இருந்தாலும் காசு தான் வரணும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட், ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இந்த கொஸ்டினை. கீதா, எந்த கொஸ்டின்? 9.3 ஆர்டர் டிகிரி கேட்குறான். கீதா, என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? ஓகே, இந்த கொஸ்டினா? இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள்ப்பா. இங்கே நமக்கு என்ன இருக்குது? இதோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து a, இதோட கோஎஃபிஷியன்ட் b, இதோட கோஎஃபிஷியன்ட் c, இதோட கோஎஃபிஷியன்ட் a1, இங்கே b1 c1. ஓகேவா? ஆங்கிள் இப்படி கேட்டால், ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? cos θ = a1 a2 + b1 b2 + c1 c2 divided by root of a1² + a2² + b1² + c1² into root of c2². இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் cos 2 = n1.n2 divided by magnitude of n1 into magnitude of n2. ஓகேவா? n1ங்கிறது இங்கே i + j - 2k, n2ங்கிறது 2i - 2j + k. ஓகேவா? சாப்டர் 12ல் மேட்ரிக்ஸ் சம் நடத்துங்க. சாப்டர் 12 அந்த பூலியன் மேட்ரிசஸா? ஓகே, பூலியன் மேட்ரிசஸ்.
சாப்டர் 12ல 12.1 12.2 ரெண்டு தான் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன், ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ 2 மார்க் 3 மார்க் டீச் பண்ணுறீங்களா இல்லை 5 மார்க் எல்லாமே? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே நான் டீச் பண்ணுறேன். எதெல்லாம் கம்பல்சரியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். ஓகே, ஸோ நம்ம ஆரம்பிச்சு 2 hours ஆயிடுச்சு. அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் நான். அது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை யார் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்க சொல்கிற சாப்டர் தான், இல்லை அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் தான் நான் வந்து நாளானைக்கு ஃபஸ்ட் இது பண்ணுவேன். யார் இருக்கான கரெக்டான ஆன்சர் வந்து கீழே கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். டைப்போலாம் நீங்கள் நார்மலாக டைப் பண்ணுங்கள், அதில் தான் மிஸ்டேக் தான் எனக்கு தெரியும், என்ன டைப் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியும். ஆன்சர் கரெக்டாக மட்டும் போதும், யார் கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? பண்ணுங்கள் பார்ப்போம்.
ஓகே, ஐ எம் பேக் பசங்களா. ஆஹா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்களே, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஓகே ரீஜோ, சாரி ரீஜோ. ஓகே ஓகே ரீஜோ, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதான் ரீஜோ சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு. ரீஜோ 11லாம் ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ரைட், ஓகே. ஓகே ரைட், ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், ஆக்சுவலி நமக்கு வேர்டிசஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? வேர்டிசஸ் என்ன அர்த்தம்? ஏ வந்து கொடுத்துட்டாங்க 3 அப்படின்ட்டு. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இல்லையா? இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2,0, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0நாலே சென்டர் வந்து 0,0 தான் வரும். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்பயுமே மிட் பாயிண்ட் ஆஃப் வேர்டிசஸ் தான் வந்து சென்டர். இது நீங்கள் மிட் பாயிண்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 0,0 வந்துடும் டேரெக்டாக. இப்போ அடுத்தது வந்து பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே சி ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. சி ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா? அப்போ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் வரும். ஏ ஸ்கொயருங்கிறது 9 minus 4 which is equal to 5. அப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தான் ஆன்சரு. எக்ஸ் ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயருங்கிறது 5 which is equal to 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எஸ் ரீஜோ, ஆப்வியஸ்லி யூ ஆர் கரெக்ட். ஸோ ரீஜோ சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு. யார் வந்து ரீஜோ ஜாயின் பண்ணதும் ஜீரோயான ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற டாபிக் தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 10.6 தானே நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டுன்ட்டு. ஓகே 10.6 எடுத்துடலாம், ஓகேவா? 10.6 ரீஜோ. ஓகேவா? கேன் யூ டீச்? எஸ் சார், 3.1 டிஃபிகல்ட்டாக இருக்குது சார். கேன் யூ டீச்? 3.1 எஸ் 3.1 தானே, கவர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3.1 ஈஸியாக தானே இருக்கும். வால்யூம் 1 ஃபுல்லாக ஈஸி தானே ஆக்சுவலி. அப்துல் நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஆஃப்டர் ரீஜோ யார் ஃபஸ்ட் கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து நம்ம வந்து எடுத்து இது பண்ணுவோம். ஸோ நாளைக்கு இல்லை, சாரி நாளைக்குனே வருது. டே ஆஃப்டர் டுமாரோ 27th is our லைவ். ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷோ த பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். ரொம்ப சிம்பிள் இல்லையா? என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதுக்கு போகிற பாயிண்ட் வந்து ஏ வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். என்ன வரும்? -1 -2னா -3 i கேப், 4 - 3னா -j கேப், 5 - 4னா -k கேப். பி வெக்டார் இதுலேருந்து இதுக்குன்னா 8 + 1ங்கிறது 9 i கேப். அடுத்தது 1 - 4னா -3 j கேப், 2 - 5னா -3 k கேப். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன வரணும்? ஆக்சுவலி த கிராஸ் நிறைய மெத்தட் இருக்குது, ஓகேவா? ஒன்று மாடுலஸ் எடுத்து நமக்கு ஷோ பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் நம்ம ஷோ பண்ணலாம் ஆக்சுவலி, ஓகேவா? ஏ கிராஸ் பி நமக்கு என்ன வரணும்? i j k -3 -1 -1, அடுத்தது 9 - 3 -3 வரும். விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? i × 3 - 3 j × 9 - 9 plus k into 9 - 9 minus 9 - 9 வரும் இல்லையா? 9 + 9 வந்துருமா? ஒரே நிமிஷம் வருங்க. 8 - 9 - 1 +1 வந்துடும். 1 - 4 வந்து -3 வந்துடும் இல்லையா? இல்லையே, ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் கேட்குறாங்க. இது கொலினியர் மாதிரி தெரியலையே. கொலினியராக வருது. ஐ திங்க் மைனஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். -8. ஓகே, அப்பயுமே நமக்கு ஏதோ பிரச்சனை வருது. ஓகே, -1 -2 வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ABC. இப்போ மாடுலஸ் ஆஃப் AB நமக்கு என்ன வரும்? -1 - 2னா -3 the whole square plus 4 - 3ங்கிறது 1 square, 5 - 4ங்கிறது 1 square the whole root. அப்போ root of 9 + 1 + 1 வரும், which is root of 11. BC என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். BCங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 1ங்கிறது 9 square, 1 - 4ங்கிறது -3 the whole square, 2 - 5ங்கிறது -3 the whole square வரும். 81 + 9 + 9 வரும். 90 root of 99 வரும், which is 3 root of 11. கரெக்டா? AC நமக்கு என்ன வரும்? AC நமக்கு என்ன வரும்? 8 - 2 அப்படிங்கிறது 6 square plus 1 - 3ங்கிறது plus 3 - 1ங்கிறது 2 square plus 4 - 2ங்கிறது 2 square, which is equal நமக்கு என்ன வரும்? 36 + 4 + 4 வரும், which is root of 44
which is 4 root of 11. கரெக்டா? அப்போ AB plus BC is equal to AC இல்லையா? அப்போ டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம் these points are collinear. இது collinear தான். ஓகேவா? நார்மலாக 3 terms டிட்டர்மினேட் பண்ணுங்க. ஓகே, 27 மாடலஸ் டிட்டர்மினேட் பண்ணலாம் சார். எஸ், அதுவுமே பண்ணலாம் தான். பட் திஸ் இஸ் த மெத்தட் ஆக்சுவலி. நீங்கள் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏபி பிசிசி ஏசியை தான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலி. மௌனிஷ் 9.8 7.9.8 ஆல்ரெடி இருக்குது. 7.8 5.5 5.5 ஆல்ரெடி இருக்குது. 7.8 ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே நாளைக்கு வந்து ஆண்டோ ஜோன்டி, ஹாய் ஆண்டோ, எஸ் தட் ஆல்சோ ஒர்க்ஸ். ஆனால் பாக்ஸ் பார்ட் ஆஃப் ஏபிசி வந்து அது கோப்ளினருக்கு தான், இது கொலினியர், தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ இது கொலினியர் அப்படின்னா எஸ், அப்போ யூனிட் வெக்டர் ஆஃப் ஏபிசி வந்து கண்டிப்பாக எஸ், கண்டிப்பாக அதுவும் கரெக்டாக தான். பட் இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மெத்தட் ஆக்சுவலி. 9.3 ஆண்டோ, நீங்கள் இப்போ என்னோட பழைய ஸ்டூடெண்ட் ஆண்டோவா? ஓகே, 9.3 ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கா? இல்லை, 9.3 ஆட் பண்ணிக்கலாம். ஹாய் கோஸ்ட் ஹண்டர். ஓகேவா? ஷோ தட் தீஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைன்ஸ் என்ன அர்த்தம்? ஓகே ஆண்டோ, என்ன வந்தது ஒரு ஹாய் சொல்லலை, எப்படி இருக்கீங்க சார், அதெல்லாம் எதுவும் கேட்கல. எடுத்தோடனே 9.3 டீச் பண்ணுங்கன்னா எனக்கு புரியலையே. கண்டிப்பா ஆண்டோ. ஓகே ரைட். ஸோ இது ரெண்டு என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ சொல்யூஷன் பிட்வீன் தோஸ் ஈக்குவேஷன்ஸ் இல்லையா? அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம லாம்டா எடுத்துக்கலாம். லாம்டா நமக்கு என்ன வரும்? லாம்டா ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன சொல்லலாம், இங்கே எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 6 கமா 2s ப்ளஸ் 1 கமா மைனஸ் 3s ப்ளஸ் 2. கரெக்டா? இங்கே எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்டுங்கிறது நமக்கு என்ன வரும்? எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்டுங்கிறது நமக்கு என்ன வரும்? ஓகே, லெட்ஸ் see. 2t ப்ளஸ் 3 கமா 4t ப்ளஸ் 2 கமா மைனஸ் 5t மைனஸ் 2. கரெக்டா? இப்போ எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? s ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2t ப்ளஸ் 3. அடுத்தது 2s ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4t ப்ளஸ் 2. இப்போ சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? 2t மைனஸ் s இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே 4t மைனஸ் 2s, 4t மைனஸ் 2s இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? மைனஸ் 1 வரும் இல்லையா? இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா parallel lines, நோ சொல்யூஷன் இல்லையா? நோ சொல்யூஷன். இப்போ இது ரெண்டுக்குமே நோ சொல்யூஷன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ தேர்ஃபோர் they are skew lines. ஓகேவா? ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, என்ன ஆண்டோ ஒரு ஹாய் இல்லை சார், எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்குறது கிடையாது. ஈக்குவேஷனை எழுதிட்டு காமன் டேர்ம் வெளியே எடுத்து ஒன் ஈக்குவேஷன் இஸ் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதர், ஸோ தேர் பேரலல் அண்ட் கொலினியர்னு ப்ரூவ் பண்ணிடலாம் சார். பேரலல்னா கொலினியர் கிடையாது. நோ 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 ஆக்சுவலி வேறே நிமிஷம்ங்க. இங்கே I2 1 2 மைனஸ் 3 இருக்குது, இங்கே 1 2 மைனஸ் 5ல் இருக்குது. நோ நோ, தே ஆர் ஸ்கியூ லைன்ஸ். Q lines are neither parallel nor intersecting pa. Taj, I am good Taj. உங்க நேம் என்ன? ஓகே, கண்டிப்பாக முடியும். நீங்கள் எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணீங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக முடியும் கீதா. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. 3 வெக்டர் கொடுத்துட்டாங்க, 6 கோப்ளான கொடுத்துட்டாங்க. கோப்ளான என்ன அர்த்தம்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டர் வில் பி ஈக்குவல் டு 0 இல்லையா? 2 minus 1 3, 3 2 1 1 m 4. கண்டுபிடிங்க. 2 into 8 minus m plus 1 into 12 minus 1 plus 3 into 3m minus 2. கரெக்டா?
which is equal to 16 minus 2m plus 11 plus 9m minus 6 is equal to 0 na 7m 16 minus 6 is 10 இல்லையா plus 21 equal to 0 7m is equal to minus 21 m is equal to minus 3 இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணதா இல்லையா very simple question ஓகேவா அடுத்தது find the value of tan inverse of root 3 tan inverse of root 3 நமக்கு என்ன வரும் tan inverse of root 3 ங்கிறது வந்து pi by 3 இல்லையா 60 வரும் minus secant inverse of 2 ங்கிறது cos inverse of minus 1 by 2 pi by 3 minus cos inverse of minus pi by 2 ங்கிறது pi minus cos inverse of 1 by 2 which is equal to pi by 3 minus pi minus cos எப்போ நமக்கு 1 by 2 இருக்கும் pi by 3 இருக்கப்போ தான் அப்போ pi by 3 minus pi plus pi by 3 வரும் so 2 pi by 3 minus pi which is equal to minus pi by 3 அதுதான் ஃபைனல் ஆன்சர் ரீஜோ எஸ் கரெக்ட் ரீஜோ தாஜ் யாருப்பா நீங்க திடீர்னு வரீங்க ஹவ் கேட்குறீங்க இவ்வளோ எம்ஏ வச்சு போட்டு ஸ்பேம் பண்ணுறீங்க ஆ ஓகே 1 மார்க்ஸ் அப்புறம் 9.8 9.8 நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா நீங்கள் என் கிளாஸில் ஒரு கிளாஸில் அந்த 9.8 சாப்டர் மட்டும் உட்காருங்க உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஓகேவா ரைட் ஓகே prove that the point of intersection of tangent t1 and t2 on the parabola is a t1 t2 comma a into t1 plus t2 ரொம்ப சிம்பிளானது தான் தியரம் கொஸ்டின் தான் ஆக்சுவலாக ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் m is equal நம்ம சொல்லலாம் t1 by d 2y dy by dx is equal to 4a இல்லையா அப்போ dy by dx அப்படிங்கிறது a by y கரெக்டா a by y இப்போ x is equal to நம்ம என்ன சொல்லலாம் ஜென்ரல் பாயிண்ட் நமக்கு என்ன வரும் x is equal to a t square y is equal to 2at அப்போ இங்கே நமக்கு என்ன வரும் a divided by 2a t1 இது வந்து t1க்கான mt1 ஆக்சுவலி mt2 நமக்கு என்ன வரும் a divided by 2a t2 கரெக்டா ஸோ இப்போ நம்ம t1ல இருக்க ஈக்குவேஷன் பார்க்கலாம் t1ல ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும் y minus 2a t1 equal to a by 1 divided by 2t1 into x minus a t1 square கரெக்டா ஸோ அப்போ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 2t1 y minus 2a t1 square equal to x minus a t1 square கரெக்டா அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படியே ஆன்சரில் கொண்டு வாங்க கொண்டு நமக்கு என்ன வரும் 2t1y minus x is equal to ப்ளஸ் ஆகிடும் a t1 square கரெக்டா ஸோ இது வந்து t1ல இருக்கிற டேஞ்சன்டோட ஈக்குவேஷன் t2ல இருக்க ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும் அதே மாதிரியே 2t2y minus x is equal to a t2 square கரெக்டா இப்போ சால்வ் பண்ணுங்க என்ன வரும் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் ப்ளஸ் மைனஸ் ஆகும் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் மைனஸ் ஆகும் ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் ஸோ y into 2t1 minus 2t2 is equal to a t1 square minus a t2 square கரெக்டா அப்போ y is equal நமக்கு என்ன வரும் ஏவை காமன் எடுத்துருங்க t1 minus t2 into t1 plus t2 divided by 2 into t1 minus t2 கரெக்டா இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு டிவைட் பை 2 வரும் இல்லையா இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு வந்து சாரி இங்கே நமக்கு 4 வரும் இல்லையா 2 தான் கல்வி பண்ணுறப்ப 4 வரும் ஆக்சுவலி ஸோ அப்போ நமக்கு 4 இங்கே போகிறப்ப நமக்கு என்ன வரும் ப்ளஸ் 4 ஆகிடும் இது 3a t ஸ்கொயர் ஆகிடும் இது 3 ஆகிடும் அப்பயும் பார்த்தா நமக்கு 3 வரும் இல்லையா ரைட் ஒரே நிமிஷம் வருங்க ஓகே y square is equal to 4ax ஸோ அப்போ x is equal நமக்கு என்ன வரும் a t ஸ்கொயர் வருமா a ஸ்கொயர் t ஸ்கொயர் y is equal to 2at வரும் கரெக்டா 2at the whole square அப்படிங்கிறது 4a ஸ்கொயர் t ஸ்கொயர் இங்கே 4a ஸ்கொயர் t ஸ்கொயர் வந்துடும் கரெக்டா ரைட்
5 மார்க்ஸ் சொல்லி தருவீங்களா? கண்டிப்பாக சிஆர்இ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா சொல்லி தருவேன். 6.9 ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த எக்ஸஸ் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நாளைக்கு. நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகே ரைட். ஓகே 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 ஒரே நிமிஷம் இருங்க ரிஜோ. ஸோ அப்போ பாயிண்ட் நமக்கு என்ன வரும்? இப்போ T1 எடுத்துக்கலாம். T1ல் dy/dx அதாவது m ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலி a/y வருமா, விச் இஸ் ஈக்குவல் டு a/2at. அப்போ 1/2t1 வரும். கரெக்டா? அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்? y - 2at1 ஈக்குவல் டு 1/2t1 இன்ட்டு x - a t1 ஸ்கொயர். கரெக்டா? அப்போ 2t1y minus 4at1 square equal to x minus at1 square வரும். அப்போ 2t1y minus x is equal to 3at1 square. இதான வரணும் ஈக்குவேஷன். கரெக்டா? yt is equal to x plus at square. பட் அதான் ஈக்குவேஷனாக வரணும். ரைட்டா? எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்? ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து ஆனால் yt தான் வரணும். இங்கே t1 வரணுமா? y is equal to 2at-யா? ஓ சாரி dy/dx வந்து 2y dy/dx is equal to 4a. அதுவும் கரெக்ட் தானே? ஸ்லோப் ஆஃப் பேரபோலா நமக்கு என்ன வரும்? கெமிஸ்ட்ரி கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வீடியோ போடுங்க சார். நான் எப்படிங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் போட முடியும்? நான் எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட முடியும்? ஆனால் yt plus x at ஸ்கொயர் தானே வரணும் ஃபார்முலா. எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்? எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம? y ஸ்கொயர் is equal to 4ax. ஓ சாரி இங்கே 2a வரும் இல்லையா? அப்போ 2 கேன்சல் ஆகிடும். 1/t1. எஸ். அது எங்கேருந்து வந்துச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? கரெக்ட். ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? y minus 2at is equal to 1/t1 into x minus at1 square. இதுதான் ஃபார்முலா. அப்போ yt1 minus 2at1 square is equal to x minus at1 square. கரெக்ட். yt1 is equal to x plus at1 square. ஓகேவா? இதுதான் அந்த t1ல இருக்க ஈக்குவேஷன் இல்லையா? ரேஜோ domain of sin inverse of sin 2x, sin inverse of cos 2x. Mind told this question. ஓகே ஒரே நிமிஷம் இதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ t2 நமக்கு என்ன? yt2 is equal to x plus at2 square. கரெக்டா? ரெண்டு சால்வ் பண்ணலாமா? ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ y into t1 minus t2 is equal to நமக்கு என்ன வரும்? a into t1 square minus t2 square வரும். அப்போ y is equal நமக்கு என்ன வரும்? a into t1 minus t2 into t1 plus t2 divided by t1 minus t2 வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா y is equal to a into t1 plus t2. அப்போ x is equal நமக்கு என்ன வரும்? x is equal to y t1 minus a t1 square இல்லையா? y க்கு பதிலாக நம்ம சர்ச் பண்ணலாம். a into t1 plus t2 into t1 minus a t1 square. அப்போ a t1 square plus a t1 into t2 minus a t1 square. ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ a t1 t2. அப்போ what is x comma y? a t1 t2 comma a into t1 plus t2. Hence proved. ஓகேவா? ரைட். ஓகே ரீஜோ sin inverse of sin 2x. ஓகேவா? ஃபர்ஸ்ட் sin இன்வெர்ஸோட ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாலே அப்போ இந்த sin 2x எப்படி இருக்கணும்? பிட்வீன் -1 to +1 தான் இருந்தாகணும். கரெக்டா?
அப்போ இதை நம்ம சைன் இன்வெர்ஸ் எடுக்கிறோம். அப்போ எடுத்தால் நமக்கு என்ன வரும்? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 less than or equal to 2x less than or equal to sin inverse of +1. இதை நம்ம சொல்லலாம் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 சொல்லலாம். less than or equal to 2x less than or equal to sin inverse of 1. டேட்டா பை 2 போடுங்க. 1 into sin inverse of ஒரே நிமிஷம் சாரி ஸோ அப்போ sin inverse of -1 நமக்கு என்ன வரும்? -π/2 less than or equal to 2x less than or equal to +π/2 divided by 2 போடுங்க. -π/4 less than or equal to x less than or equal to π/4. கரெக்டா? திஸ் இஸ் டொமைன். எஸ் ஸ்மிதா ஒரே நிமிஷம் வருங்க, சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போகலாம். ஓகேவா? எஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 2xல வந்து 2x வேனிஷ் ஆகிடும்ல சார். 2x ஏன் இப்போ வேனிஷ் ஆக போகுது? 2x நீங்கள் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் வேணால் வேனிஷ் ஆகலாம். ஆனால் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் வேனிஷ் ஆகணும்னா 2xோட வேல்யூ வந்து பிட்வீன் π/2 வந்து -π/2 +π/2 இருந்தாகணும். ஓகேவா? அப்போ -π/2 +π/2னா எக்ஸோட வேல்யூ வந்து -π/4 வந்து +π/4 இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த டொமைன் ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? ரைட்? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப், அடுத்து என்ன கேட்டீங்க? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 2x அப்படின்னா காஸ் 2xோட வேல்யூ வந்து பிட்வீன் 0 to πக்குள்ளே இருந்தாகணும். ஓகேவா? அப்போ 2xோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும்? பிட்வீன் -1 to +1குள்ளே தான் இருந்தாகணும். ஒரே நிமிஷம் இருங்க. சாரி இதோட வேல்யூ -1லேருந்து +1, இதோட வேல்யூ வந்து 0 to π ஆக்சுவலி. ஓகேவா? 0 to π. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பிட்வீன் 0 to π/2. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 2x சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 2x போட்டிங்க. ஓகே, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 2xனா ஃபஸ்ட்டு காஸ் 2xோட வேல்யூ வந்து பிட்வீன் -1லேருந்து +1குள்ளே இருந்தாகணும். அப்போ 2xோட வேல்யூ வந்து பிட்வீன் 0 to πக்குள்ளே இருந்தாகணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பிட்வீன் 0 to π/2குள்ளே இருந்தாகணும். ஓகேவா? 11 தமிழ் சார், பிடபிள்யூ தமிழ்நாடு 11th 12th போர்ட் ஓகே, புரிஞ்சுதா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7π/4 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7π/4 என்ன வரும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π + 3π/4 வருமா? கரெக்டா? 4π. ஓகேவா? ஸோ அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஆல் சில்வர் டி அப்படின்னா மைனஸ் காஸ் ஆஃப் 3π/4 வரும். இதை நம்ம π - காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 3π/4 எழுதலாம், விச் இஸ் π - 3π/4 இஸ் ஈக்குவல் டு π/4 வரும். ஓகேவா? ரைட்? எவ்ரிடே கிடையாது, ரெண்டும் நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். பட் நாளான்னைக்கு 27th மார்னிங் 11க்கு நமக்கு லைவ் இருக்குது, 12 hours லைவ் இருக்குது. ஓகேவான்ட்டோ? நம்ம பசங்கிட்ட சொல்லுங்கள், எல்லாரையும் வர சொல்லுங்கள் லைவுக்கு, பேசலாம், ஃபன் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது எவ்ரிடே ஐ திங்க் 6 PM லைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 1னா காம்ப்ளெக்ஸ் கியூபிக் ரூட்னு சொல்லிட்டாங்க. ஆஃப் யூனிட்டி ப்ரூவ் தட். ஓகேவா? இதுக்கு நமக்கு என்ன வரும் ஆக்சுவலி? இப்போ 2 - ஒமேகா இன்ட்டு 2 - ஒமேகா ஸ்கொயரு. இது நமக்கு என்ன வரும்? ஒமேகா பவர் 10 டேட்டா பை 3 போடணும் இல்லையா? அப்போ டேட்டா பை 3 போட்டால் ரிமைண்டர் 1 வரும். ஸோ ஒமேகா தான் அது. 2 - ஒமேகா. இங்கே நமக்கு 11 நம்ம 3 டிவைட் பண்ணால் நமக்கு 2 தான் வரும். 2 - ஒமேகா ஸ்கொயர். அதாவது ஒமேகா 3n + r இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பவர் ஆர்னு எழுதுறான். அதாவது 3 டிவைட் பண்ணுறப்ப பவர் என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் பவராக இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இதுதான் LHS இல்லையா? ஸோ அப்போ நான் சொல்லலாம் 2 + ஒமேகா 2 தடவை வருது இல்லையா? 2 - ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 - ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 2 - ஒமேகா இன்ட்டு 2 - ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும்?
2 2s are 4 minus 2 omega square minus 2 omega plus omega cube வந்துருமா the whole square omega cubeங்கிறது 1 அப்போ 4 plus 1ங்கிறது 5 minus 2 into omega square plus omega வருமா இப்போ நமக்கு தெரியும் 1 plus omega squareங்கிறது 1 இதுதான் cube root of unityயோட ரூல் ஸோ அப்போ omega plus omega square நமக்கு என்ன வரும் minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படியே 5 minus 2 into minus 1 the whole square which is equal to 5 plus 2 the whole square which is equal to 7 square which is equal to 49 அவ்வளோதான் ஓகேவா புரிஞ்சுதா ரைட் ஓகே இது ரொம்ப சிம்பிள் இல்லையா eccentricity of the ellipse என்ன வரும் e square is equal to 1 plus b square by a square வரும் இல்லையா e1 square equal to அடுத்தது and the hyperbola eccentricity என்ன வரும் e2 square equal to 1 minus b square by a square சாரி இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வரும் இல்லையா மாற்றி போட்டேன் ஓகேவா ஸோ அப்போ e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் பண்ணுங்க 2 வந்துடும் வெரி சிம்பிள் ஓகே ஷோ தட் த பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே மெத்தட் தான் இது ஹோம்ஒர்க்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க given the equation represents circle find its center and radius என்ன பண்ணலாம் z is equal to x plus i y இது வந்து minus 5 plus sin நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் இதெல்லாம் வந்து ஆதி காலத்து கொஸ்டின் இன்னமும் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் 1 plus x square into dy by dx equal to 1 plus y square இதே நான் கிளாஸ்லேயே நான் அவ்வளோ சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் dy by 1 plus y square equal to dx divided by 1 plus x square நமக்கு என்ன வரும் tan inverse of y equal to tan inverse of x plus c இதை வேற நீங்கள் ஒரு கொஸ்டின் வேறு கேட்குறீங்க வேறு 3 into x plus iy minus 5 plus i whole modulus equal to 4 கரெக்டா அப்போ நமக்கு என்ன வரும் 3x minus 5 plus i into 3y plus 1 whole modulus equal to 4 அப்போ நம்ம சொல்லலாம் 3x minus 5 the whole square plus 3y plus 1 the whole square equal to 4 square கரெக்டா இதன் நமக்கு தேவையான ஃபார்மெட்ல இன்னும் வரல இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணுங்க அப்போ நமக்கு என்ன வரும் x minus 5 by 3 the whole square plus y plus 1 by 3 the whole square equal to 4 by 3 the whole square கரெக்டா அப்போ சென்டர் நமக்கு என்ன வரும் 5 by 3 1 by 3 ரேடியஸ் வந்து 4 by 3 ரைட் ஆன்சர் எப்படி சார் sin inverse of cos 2x and cos inverse of cos 2x same domain is using the property sin inverse of plus cos inverse of cos 2x equal to pi by 2 ஓகே இல்லைப்பா sin inverse of cos 2x-க்கும் ப்ளஸ் cos inverse of cos 2x-க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஓகேவா அது pi by 2 தான் வரப்போகுது ஓகேவா அதுக்கும் டொமைனுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேவா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது sin inverse of cos 2x இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0 to பைக்குள்ளே இருந்தால் தான் பை பை 2குள்ளே இருந்தால் தான் கரெக்டா அப்போ காஸ் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0 to பை பை 2குள்ளே இருந்தால் தான் 2xோட வேல்யூ வந்து 0 to பைக்குள்ளே இருக்கும் கரெக்டா இப்போ இது ரெண்டுக்குள்ளே இருந்தால் தான் cos 2xோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும் அதோட வேல்யூ வந்து -1லேருந்து +1குள்ளே இருந்தாகணும் கரெக்டா அப்போ sin inverse of cos 2x வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும் கரெக்டா புரியுதா உங்களுக்கு அதாவது எக்ஸோட வேல்யூ 0 to பை பை 2குள்ளே இருந்தால் தான் 2xோட வேல்யூ வந்து 0 to பைக்குள்ளே இருக்கும் அப்போ தான் cos 2x வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும் cos 2x வந்து என்ன பண்ணாலும் -1 +1குள்ள தான் இருக்கும் அது sin inverse எக்ஸிஸ்டாக தான் இருக்கும் ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கரெக்டா இப்போ cos inverse போனாலும் அதே கண்டிஷன் தானே உங்களுக்கு இப்போ sin inverse of x என்ன கண்டிஷன் ஆக்சுவலி x வந்து பிட்வீன் -1 to +1 கரெக்டா cos inverse of x அதுக்கு என்ன டொமைன் ஃபங்க்ஷனு x பிலாங்ஸ் டு -1 to +1 தானே இதில் எந்த சேஞ்சுமே இல்லை இது நமக்கு அதே தானே வருது உள்ளுக்குள்ளே இருக்க வேல்யூ நம்ம என்ன நம்ம அடுத்து பார்க்குறோம் ஆனால் sin inverse of x-க்கும் cos inverse of x-க்கும் ஒரே டொமைன் தான் -1 to +1 தான் ஓகேவா sin x cos x-க்கு வேறு டொமைன் அது வேறு
ஓகேவா? ஆனால் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் டொமைன் வந்து ஒன்று தான், -1 to +1. வெரி குட். ஓகேவா? சார் கேன் யூ டூ 6.1 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா? நவ் ஐ ஹாவ் அ டவுட் இன் தட். என்ன 6.1? சரி இருங்க நான் பார்க்குறேன். 6.1 6.1 என்ன கொஸ்டின்? எக்ஸாம்பிள் 6.1 கேட்குறீங்க நீங்க? எக்ஸாம்பிள் 6.1 வேற இல்லை. ஹாய் ரீசன் கேமிங். என்ன கேட்குறீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தானே போட முடியும். 6.1 இல்லையே இங்க. சிக்ஸ் 9th கொஸ்டினா? யூசிங் த வெக்டர் மெத்தட் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா? இதுக்கு ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட்னே போட்டுக்கலாமே. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா நம்ம என்ன வரும்னா, ஓகேவா, இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஓகேவா, இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம்? காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா, இது காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. கரெக்டா? இப்போ ரெண்டுமே வந்து எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சுவலி, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு வெக்டர் என்ன வரும்? ஏ வெக்டர் அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். பி வெக்டர் அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா ஐ கேப் காஸ் பீட்டா ஐ கேப் சைன் பீட்டா ஜே கேப். அடுத்தது ஏ டாட் பி என்ன வரும்? ஏ டாட் பி தான் நமக்கு வரும். டாட் தானே பண்ணணும் நம்ம, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ரைட்? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. கரெக்டா? ஆனால் ஏ டாட் பி ஆல்சோ ஈக்குவல் டு magnitude of A into magnitude of B into cos of alpha minus beta. கரெக்டா? magnitude of alpha ரெண்டுமே வந்து 1 ஆக்சுவலி. அப்போ நம்ம சொல்லலாம் cos of alpha minus beta அப்படிங்கிறது cos alpha cos beta plus sin alpha sin beta. Hence proved. ஓகேவா? ரைட்? இட்ஸ் சார், இஸ் இட் ஸ்டில் பாசிபிள் டு கெட் 95 ப்ளஸ் இன் மார்க்ஸ்? கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறீங்களே பொறுத்து. இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். சார், டிஸ்கிரேட் ரூல், இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஆல் த கொஸ்டின்? ஈவன் புக் இட் செல்ஃப் டோல் இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அப்பர் பவுண்ட்ஸ் லோவர் பவுண்ட்ஸ். திஸ் ஓகே, டிஸ்கார்டேஜ் ரூல்னா அது என்னன்னு எனக்கு தெரியலையே. நிறைய நேம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நமக்கு பிரச்சனை. டிஸ்கிரேட் ரூல்னா நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்க? ஓகே அப்துல், நோ வரிஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸாம்பிள் 3.31. ஓகே, அதை அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராஜா. x⁵ சைன் பாசிட்டிவ் சைன் எங்கே மாறுது? x⁵ பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுது, நெகட்டிவ் திரும்பி பாசிட்டிவ் மாறுது, அவ்வளோதான். ஸோ அப்போ 2 பாசிபிள் ரூட்ஸ் இருக்கா? பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்கலாம்? மேக்ஸிமம் 2 இருக்கலாம். ஓகேவா? நெகட்டிவ் ரூட்ஸ் பாருங்கள், -x⁵ இல்லையா? -x⁵. அடுத்தது x⁴ வந்து பாசிட்டிவாக இருக்கும், -19x⁴. அடுத்தது x³ வந்து நெகட்டிவ் ஆகிடும், -2x³. கரெக்டா? x² பாசிட்டிவாக தான் இருக்கும், +5x². x டேர்ம் இருக்கா? x டேர்ம் இல்லை, +11 = 0. அப்போ சைன் ஒரு தான் நெகட்டிவ் ஆகுது. அப்போ நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக ஒரு ரூட்டாவது இருந்தோம். மினிமம் மேக்ஸிமம் ஒரு ரூட் இருக்கலாம். 0 வந்து ரூட் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்கலாம்? மொத்தம் 5 சொல்யூஷன் தான். அதில் 3 வந்து 2 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் அப்படின்னா 2 வந்து கண்டிப்பாக வந்து என்னவா இருக்கணும்? 2 இமேஜினரி தான் இருந்தாகணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ், மேக்ஸிமம் 1 நெகட்டிவ் ரூட்ஸ். அப்போ மொத்த ரியல் ரூட்டை மேக்ஸிமம் 3 தான் இருக்கலாம். அப்போ மிச்சம் இருக்க 2 ரூட்ஸ் வந்து இமேஜினரி தான் இருந்தாகணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? எஸ் ரீஜோ, புரிஞ்சுதா? இதுதான் டிஸ்கிரீட் ரூலா? ஓ ஓகே 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 ஓகே.
P of x, P of minus. ஓகே, ஸோ இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளிகபிள் தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக கவனிச்சிங்கன்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு மேக்ஸிமம் 2 ரூட்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 2 பாசிட்டிவ் ரூட்ஸு 1 நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போனா அவங்க எக்ஸாக்டாக வந்து 2 ரூட்ஸ் 1 ரூட் இருக்குன்னு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? மேக்ஸிமம் லிமிட்டே, அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு இருந்துச்சுன்னா 2 மேக்ஸிமம் ரூட் இருக்கலாம், 2 பாசிட்டிவ் ரூட் இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் ரூட் இருக்கலாம். கரெக்டாக? அப்போ மேக்ஸிமம் சொல்கிறப்ப அதில் 2 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், இல்லை 0வாகவும் இருக்கலாம். இங்கே 1ன்னு சொல்கிறப்ப 1 இருக்கலாம், இல்லை 0வாக இருக்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக என்ன சொல்ல முடியும்னா 2 ரூட் கண்டிப்பாக இமேஜினரி இருந்தே ஆகணும். இது வந்து அப்சல்யூட்லி ட்ரூ. ஓகேவா? திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஈக்குவேஷன். நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2 ரூட்னா 2 ரூட் தான் நினச்சிருவாங்க. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். 2னா எக்ஸாக்டாக 2 ரூட் கிடையாது, மேக்ஸிமம் 2 ரூட்டு. அப்போ மேக்ஸிமம் 2 ரூட்னா மினிமம் வச்சிருக்க 2 ரூட் கண்டிப்பாக 2 இமேஜினரி இருந்தே ஆகணும். ஆனால் இமேஜினரி ரூட் 3ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம், 5ஆகவும் இருக்கலாம். ஆனால் மினிமம் 2 ரூட் இமேஜினரி. ஓகேவா? இதுதான் வந்து இந்த டிஸ்கிரேட் ரூலில் சொல்கிறாங்க. அப்போ இந்த டிஸ்கிரேட் ரூல் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? எவ்ரி ஈக்குவேஷன் இட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ரைட்? யூசிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் we can tell all exact roots by using sign change. எஸ் ரிஜோ, அது அதிலேருந்து டிரைவ் பண்ண தான் இது. ஆக்சுவலி உங்களுக்கு புரியுதா? அதுலேருந்து டிரைவ் பண்ண தான் இது. நம்ம என்ன எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம்? நான் இங்கே நினச்சி பாருங்கள், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி. ஆனால் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஆக்சுவலி. இதுக்கெலாம் நீங்கள் எப்படி செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போவீங்க? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் பண்ண முடியாதுல்ல. ரைட்? ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு 1/z கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் 5/26 மைனஸ் I + I/26 நினைக்கிறேன். ஓகேவா? ரைட்? ரிப்பீட்டட் கொஸ்டின், ஹோம்ஒர்க். ஓகே, ஃபார் எனி வெக்டர் A, prove that I cross A cross A, J cross A cross J, K cross A cross K C equal to 2K. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, we can use 1 2 3 format. எஸ், கரெக்ட் ரிஜோ. இதுக்கு 2 வகையாக இருக்கலாம். ஒன்று, நீங்கள் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா A is equal to A1I + A2J + A3K அதை எடுத்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு கிராஸ் ப்ராக்கெட் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் திரும்பி கிராஸ் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக போட்டுக்குங்க. ஓகேவா? Prove by vector method the parallelograms on the same base and between the same parallels are equal in area. இது வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? 2 parallel இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு B வெக்டர் இருக்குது. ஓகேவா? இல்லை A வெக்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு B வெக்டார் வரைகிறேன். ஓகேவா? இங்கேருந்து C வெக்டார் வரைகிறேன். ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பேரலோகிராம் வரைஞ்சேன் அப்படின்னா, அப்போ எப்படி இருக்கும் பேரலோகிராமு? ஓகே, இது ஒரு பேரலோகிராமா? அடுத்தது இது ஒரு பேரலோகிராம். ஓகேவா? இப்போ வாட் இஸ் ஃபர்ஸ்ட், இது எடுத்துக்கலாம். A B C D C dash D dash. கரெக்டா? ஸோ வாட் இஸ் ஏரியா ஆஃப் ABCD? ABCD என்ன வரும்? A cross B மாடுலஸ் ஆஃப் A cross B. கரெக்டா? ரவுண்ட் பிராக்கெட் சார். ரவுண்ட் பிராக்கெட்டா? எங்கே ரவுண்ட் பிராக்கெட்டு? எந்த கொஸ்டினில்? நம்ம நிறையா கொஸ்டின் போடவே இல்லையே. எந்த கொஸ்டின் பா ரவுண்ட் பிராக்கெட்டு? ஈஜோ. ஓகே, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். கரெக்டா? இப்போ இது நமக்கு என்ன வரும்? ஏரியா ஆஃப் AB C dash D dash நமக்கு என்ன வரும்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A கிராஸ் C வெக்டார் வருமா? கரெக்டா? tan inverse of 1 minus x divided by 1 plus x half tan. ஓகே, அது ஃபார்முலா. அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? 1/2 tan inverse of x வராது. ஓ ஓகே ஓகே, எஸ் எஸ், 1/2 tan inverse of x இல்லையே. ஓகே 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 ஓகே, ரைட் ரைட் ரைட், நோ வரிஸ்.
ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் ஏ கிராஸ் சி ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்லலாம், ஓகே பிங்க் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏ வெக்டாரும் டி டேஷ் வெக்டாரும் பேரல் வெக்டார் இல்லையா. அப்போ இந்த இந்த இதை நம்ம என்ன சொல்லலாம், எம் இன்டூ ஏ வெக்டார் நம்ம எழுத முடியுமா. ஏன்னா ரெண்டு வெக்டார் பேரல்னா we can write as a vector equal to lambda b vector கரெக்டா. அப்போ இது m into a vector எழுதலாம். ஸோ ஆனால் இந்த ட்ரையாங்கிள் ரூல் படி நம்ம என்ன சொல்லலாம், b வெக்டார் ப்ளஸ் m a வெக்டார் ஈக்குவல் டு c வெக்டார் இல்லையா. அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன வரும், a கிராஸ் b வெக்டார் ப்ளஸ் m into a வெக்டார் கரெக்டா. ஸோ அப்போ இது பண்ணால் நமக்கு என்ன வரும், a கிராஸ் b ப்ளஸ் a கிராஸ் m into a வெக்டார். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் த சேம் வெக்டார்ஸ் வந்து 0 வெக்டார் ஆகிடுமா. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், a கிராஸ் b which is equal to area of ABCD. அவ்வளோதான், hence proved. ஓகேவா. ஓகே ரிஜோ, பை ரைட். அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி இந்த NC மாஸ்டர் என்ன சொல்லலாம்னு கேட்போம். tan inverse of 1 minus x divided by 1 plus x equal to half into tan inverse of x னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா. ஆனால் half into tan inverse of x வரும் இல்லையே, வராது. half into cos inverse of x தானே வரும். இது there are two ways to solve this about it. அது என்ன சொல்லலாம்னா tan inverse of 1 minus x divided by 1 plus 1 into x னு எழுதலாம். அப்போ tan inverse of 1 minus tan inverse of x னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், tan inverse of 1ங்கிறது pi by 4 minus tan inverse of x நம்ம எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா tan inverse of 1 minus x divided by 1 plus x. அப்போ 2 tan inverse of 1 minus x divided by 1 plus x போட்டால் நமக்கு என்ன வருது, tan inverse of ஓகே 2 tan inverse of x, tan theta ஃபார்முலா இல்லையா. tan inverse of 2 into 1 minus x divided by 1 plus x divided by 1 minus x divided by 1 plus x the whole square வரும். கரெக்டா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், tan inverse of 2 into 1 minus x divided by 1 plus x whole divided by 1 plus x the whole square minus 1 minus x the whole square whole divided by 1 plus x the whole square வரும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், tan inverse of 2 into 1 minus x into 1 plus x divided by 1 plus x square plus 2x minus 1 minus x square plus 2x. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், tan inverse of 2 into 1 minus x square divided by 4x வரும். ஸோ tan inverse of 1 minus x square divided by x வரும். Which is not equal to 1 by 2 இல்லையா. So it's not equal to tan inverse of x. I think நீங்கள் கொஷின் தப்பாக போட்டிங்கன்னு நினைக்கிறேன். 1 by cos inverse of x வேணால் வரலாம். I think that works. ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து tan inverse of 1 minus x divided by 1 plus x னு எடுத்துக்கலாம். அப்போ let's say x is equal to cos square x is equal to tan square theta னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், tan inverse of 1 minus tan square x, I think அது cos inverse of வேணால் இருக்கலாம்னு நினைக்கிறேன், divided by 1 plus tan square x னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், tan inverse of cos 2x வரும், cos 2 theta. I think இது cos inverse இருந்தால் ரெண்டு கேன்சல் ஆகி 2 theta வரும். ஸோ 2 into tan inverse of x நம்ம எடுக்கலாம். கொஷின் தப்பாக போட்டிங்கன்னு நினைக்கிறேன். NC மாஸ்டர் cos inverse of 1 minus x divided by 1 plus xங்கிறது 1 by 2 tan inverse of x. அதை செக் பண்ணுங்க. ஓகேவா. ஹாய் கௌதம், இந்த கொஷின் பார்த்துட்டோமா. ஓகே ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் இல்லையா. எகைன் நமக்கு என்ன வரும், லைன் அண்ட் பிளேன். இதுக்கு நமக்கு sin theta வரும். ஆக்சுவலி sin theta is equal to டாட் ப்ராடக்ட் எடுத்துக்க வேண்டியதான் இதுக்கும். ஓகேவா. 6 into 1 3 into 2 minus 2 into plus 2 அப்படிங்கிறது -4 ஆக்சுவலி. ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 36 plus 9 plus 4
root of 1 plus 4 வரும். So 6 plus 6 12 minus 4 வந்து 8 ஆயிடுமா? 36 40 49 7 9 3 வரும். So 24 21 இல்லையா 21. So theta is equal to sin inverse of 8 by 21. That's the final answer. Tan inverse of 1 minus x divided by 1 plus is equal to half tan inverse of x for x greater than 0. சால்வ் பண்ண சொல்கிறாங்களா? சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா அது வேறு இல்லை உங்களுக்கு. என்சி மாஸ்டர் நான் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நான் கேட்குறேன். ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கங்கிறது வேறு, சால்வ் பண்ண சொல்கிறாங்கங்கிறது வேறு. இப்போ சால்வ் பண்ணுறதுனா கொஸ்டின் அப்படியே மாறும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? half tan inverse of x சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 2 tan inverse of 1 minus x divided by 1 plus x is equal to tan inverse of x actually. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? tan inverse of 2 into 1 minus x divided by 1 plus x whole divided by 1 minus x divided by 1 plus x the whole square வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? which is equal to tan inverse of x. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா tan inverse of 2 into 1 minus x into 1 plus x divided by நமக்கு என்ன வரும்? 4x வந்துருமா? which is equal to tan inverse of x. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 minus x square by 2x is equal to x வரும். 1 minus x square equal to 2x square. அப்போ நமக்கு 1 is equal to 3x square வரும். x square equal to 1 by 3 வரும். x is equal to plus or minus 1 by root 3 வரும். ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? x greater than 0 தானே கேட்டிருக்காங்க. அப்போ x is equal to 1 by root 3 தான் வரும். That's the final answer. ஓகேவா? கேன் வி ட்ரை x is equal to tan x? இல்லை x equal to tan xலாம் போட தேவையில்லை. நம்ம நார்மலாக சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் ஃபார்முலா போட்டாலே. பட் நான் இதை ப்ரூஃப் சம் நினச்சிட்டு போட்டுருக்கேன் நான். ஓகேவா? ரைட். சாரி. Determine whether the three vectors are coplanar. என்ன பண்ணும்? 2 3 1 பாக்ஸ் ப்ராடக்ட் தான். 1 minus 2 2 3 1 3 கரெக்டா? ரைட். அப்போ நமக்கு என்ன வரும்? இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 3 minus 0 1 minus 1 plus 2 அப்படிங்கிறது 3 3 minus 1 3 minus 3 1 plus 2 3 minus 1ங்கிறது 2 3 minus 2 1 1 2 3 கொஞ்சம் சிம்பிளிஃபைடு அதுக்காக தான். 3 இன்ட்டு நமக்கு என்ன வரும்? மைனஸ் 3 இன்ட்டு 9 minus 1 plus 2 into 9 plus 2. So minus 3 into 8 plus 2 into 11 வரும். Minus 24 plus 22 வருது. Minus 2 not equal to 0. So they are not coplanar. ஓகேவா? tan pi by 4 minus x. அது கூட நம்ம எடுக்கலாம். அப்படி போட்டாலும் ஆகட்டும் உங்களுக்கு. ஓகேவா? tan pi by 4 minus x is equal to no இது என்ன சொல்லலாம்? tan inverse of pi tan inverse of 1ங்கிறதோட pi by 4 minus x is equal to again நமக்கு half tan inverse of x இருக்கு இல்லையா? again நீங்கள் திரும்பி சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஆகணும்? pi by 4 minus tan inverse of x வருமா? which is equal to half tan inverse of x வரும். கரெக்டா? ஸோ அப்போ திரும்பி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா pi by 4 is equal to 3 by 2 tan inverse of x வரும். again நமக்கு என்ன வரும்? 2 2 கேன்சல் ஆச்சுன்னா pi by 6 is equal to tan inverse of x. அப்போ x is equal to tan inverse of pi by 6. tan of pi by 6 வரும். tan of pi by 6ங்கிறது என்னது? 1 by root 3 தானே? சேம் சொல்யூஷன். தட் இஸ் ஆல்சோ ரைட். ஓகேவா? The volume of the paraploid, again box product actually. Box product of 7 lambda minus 3 1 2 minus 1 minus 3 7 5 equal to 9 சொல்லிட்டாங்க. இது சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டா? homework. Find the volume of the paraploid. again the same question தான். இதுக்கு I think pi தான் வரும் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் தான் இதுவும். ஓகேவா?
ஆல்ஃபா அண்ட் பீட்டா த ரூட்ஸ் ஆஃப் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா பர். இது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1. இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஈக்குவல் 0ங்கிறது ஒமேகா இல்லையா? நீங்கள் ரூட் கண்டுபிடிச்சாலும் அதான் வரும் ஆக்சுவலி. ஒரு ரூட் ஒமேகா, இந்த ரூட் வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆக்சுவலி. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? ஒமேகா பவர் 2020 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 2020. ஸோ அப்போ வந்து என்ன வரும்? ஒமேகா பவர் 2020 ப்ளஸ் ஒமேகா பவர் 40 வரும். டிவைட் பை 3 போடுங்க, நமக்கு என்ன வரும்? 2020 வந்து டிவைட் பை 3 போட்டால் 6 8 40 சாரி 3 18 இல்லையா? 3 18 7 21 3 9, ரிமைண்டர் 1 வருமா? விச் இஸ் ஒமேகா 40 டிவைட் பை 3 போட்டால் நமக்கு என்ன வரும்? 1 3 4 6 கரெக்டா? ஒமேகா ஸ்கொயர். பட் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது 0 அப்படின்னா ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருங்கிறது -1 இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு -1. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இஃப் z இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட் மாடுலஸ் z வந்து ஓகேவா? அப்புறம் அர்த்தம் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1னா z into z bar also equal to 1, z bar is equal to 1 by z வந்துரும். இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் 1 plus z divided by 1 plus 1 by z வரும், which is equal to argument of 1 plus z into z divided by 1 plus z வரும். கரெக்டா? இது ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா argument of z actually, which is equal to theta இல்லையா? அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் இஸ் theta. ஓகே ரைட். இதெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்க கொஸ்டின். இதை நீங்கள் ஜஸ்ட் கிராஸ் ப்ரொடக்ட் பண்ணணும், திரும்பி சிஏ கிராஸ் ப்ரொடக்ட் பண்ணணும். அது திரும்பியும் இது வந்து 5 ஓகேவா? திரும்பியும் பி கிராஸ் ஃபஸ்ட் கிராஸ் பண்ணி ஏ கிராஸ் பண்ணணும், ரெண்டுமே ஈக்குவல் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அவ்வளோதான். இதெல்லாம் டேரெக்டான ப்ரூஃப் சம் தான். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, இதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? ரைட். வி கம் டு அ கன்க்ளூஷன் நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இன்னும் 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 - 25. இது நம்ம பார்த்தாச்சு ஆக்சுவலாக இல்லையா? இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஓகேவா? அதே கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குது. நாட் காம்படேட்டிவா? எஸ், இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை, இட்ஸ் நாட் காம்படேட்டிவ் ஆக்சுவலி. A ball is thrown vertically upwards, moves according to the s ன்னு கொடுத்துட்டாங்க, where s is in meters and t is in seconds. velocity கேட்குறாங்க. velocity நமக்கு என்ன வரும்? ds by dt. கரெக்டா? 13.8 minus 4.9 9.8 t வருமா? கரெக்டா? 9.8 into t. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து t equal 1 போட்டால் நமக்கு என்ன வரும்? 13.8 minus 9.8 வரும், which is equal to I think 4 இல்லையா? 4 meter per second. Find the acceleration at t is equal to 1. acceleration நமக்கு என்ன வரும்? திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -9.8 தான் வரும். எல்லா இடத்துலையுமே acceleration 9.8 தான். Find the maximum height reached by the ball. maximum height reached நமக்கு என்ன வரணும்? velocity is equal to 0 இல்லையா? velocity is equal to 0 அப்பனா 13.8 minus 9.8 t is equal to 0. 9.8 t is equal to 13.8. t is equal to 13.8 divided by 9.8. இதை சால்வ் பண்ணுங்க, you'll get some answer. I think 3 நினைக்கிறேன். கரெக்டா? 3 3 தானே வரும். சம் வேல்யூ கிடைக்கும். அந்த டீயை நீங்கள் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணீங்க, இந்த எஸ்ல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா you will get the full answer. ஓகேவா? ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்தாங்க, சி கொடுத்துட்டாங்க. ஃபைன் ஏ டாட் பி கிராஸ். இது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி இல்லையா? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலே போதும். 1 0 -1 0 1 -1 1 1 1. ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 into 1 plus 1 plus 1 into plus 1 actually. So 2 plus 1 which is equal to 3 தான் வந்து box product of ABC. Okay? Find the inverse of non-singular matrix by Gauss-Jordan method. இந்த காஸ் கிடையாது, காஸ். ஓகேவா? நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? Gauss-Jordan method. Abby-Angel Kennedy. Abby-Angel. AK. எந்த ஏகே இது?
ஓகே, லைவ் எண்டிங் டைம் இன்னொரு 5 நிமிஷத்தில். obtain the polar form of 1 plus I tan alpha. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா magnitude of z நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் tan alpha the whole ஸ்கொயர் வருமா? அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இல்லையா? திஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? சீக்கன் தீட்டா மாறிடும். ஓகே ஏகே சார் வணக்கம். அடுத்தது தீட்டா நமக்கு என்ன வரும்? tan inverse of நமக்கு என்ன வரும்? b by a வரும் இல்லையா? tan of alpha divided by 1 which is equal to alpha தான். theta is equal to. So அப்போ what is the polar form actually? secant theta into cos theta plus I sin theta. sorry, cos alpha plus sin I alpha எல்லாமே alpha வரும் actually. ஓகேவா? ரைட். ஒன் வேர்டு பயப்பட தேவையில்ல பசங்களா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ரூல் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் என்னது? 14 14 கொஷின்ஸ் ஷுவர் ஷார்ட்டாக 14 கொஷின் புக் பேக்கில் வந்துடும். 3 கொஷின் ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும், 3 கொஷின் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த 14 நீங்கள் இது பண்ணால் 251 மார்க் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த 3 ஃபார்முலா பேஸ் இது பண்ணால் ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்கள் இம்பார்ட்டாக படிச்சிருக்கணும். அடுத்த 3 சால்வ் பண்ணால் நீங்கள் கான்செப்ட் பண்ணிட்டு படிச்சிருந்தீங்கன்னா போதும். அதுவும் ரொம்ப சிம்பிளஸ்டான 1 மார்க் தான் வரும். ஓகேவா? ரைட் ரைட் ஓகே. சால்வ் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலி? இதுக்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. வி ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் சம் வேல்யூ அண்ட் ஃபைண்ட் ஒன் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ அப்போ x = 2 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 8 minus 36 plus 52 minus 24 equal to நமக்கு என்ன வரும்? 8 minus 36 minus 36 plus 52 நமக்கு என்ன வரும் ஆக்சுவலி? 40 னா 12 16 வருமா? plus 16 minus 24 which is equal to 24 minus 24. கரெக்டா? அப்போ x = 2 ஒரு சொல்யூஷனா? திரும்பி சிந்த டிவிஷன் போடுங்க. 1 minus 9 26 24 minus 24 2 ஆல்ரெடி பண்ண நமக்கு என்ன வரும்? 1 2 கொண்டா minus 7 minus 14 வருமா? அப்போ நமக்கு என்ன வரும்? வெயிட் செகண்ட். 2 1 plus 24 equal to 0. கரெக்டா? அப்போ x square minus 7x plus 12 வந்துருமா? equal to 0. அகைன் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ப்ளிட் இந்த மிடில் டேர்ம் தான். மைனஸ் 7ங்கிறது சம் மைனஸ் 3 மைனஸ் 4 எடுக்கலாமா? x square minus 3x minus 4x plus 12 equal to 0. x காமன் ஆடுங்க x minus 3 minus 4 காமன் ஆடுங்க x minus 3 equal to 0. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? x minus 4 into x minus 3 equal to 0 னா x equal to 3 or 4 or 2. ஓகேவா? ஒன் வேர்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அகெயின் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே காசு தான் வரணும், a டாட் b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a இன்டு மாடுலஸ் ஆஃப் b. ரெண்டு பிளேனுக்கு நடுவில்னா காஸ் தீட்டா தான், ரெண்டு லைனுக்கு நடுவில்னாலும் காஸ் தீட்டா தான் வரணும். எப்போ நமக்கு சைன் தீட்டா வரணும்னா ஒரு பிளேனுக்கு ஒரு லைன் நடுவில் மாற்றா மட்டும்தான் சைன் தீட்டா வரும், மறந்துடாதீங்க. ஓகேவா? ப்ரூவ் தட். இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? tan inverse of a plus tan inverse of b ஃபார்முலா. tan inverse of 1/2 plus 1/3 divided by 1 minus 1/6 வருமா? which is equal to tan inverse of நமக்கு என்ன வரும்? 5/6 divided by 6 minus 1/6. இது என்ன கேன்சல்? 6 minus 1 தான் 5. so tan inverse of 1 by வருமா? which is equal to pi/4. very simple. ஓகேவா? find the length of the latest rectum. very simple. 4a. கரெக்டா? எப்பவுமே வந்து y square is equal to 4a. மியாவ். y square is equal to 4ax வந்தாலே 4a அப்படிங்கிறது length of the latest rectum தான். ஓகேவா? அடுத்தது இது நம்ம வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அதே ப்ரூஃப் தான் இங்கே வரும். இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆக்சுவலி. ஓகேவா? எஸ், 4ax வரக்கூடாது, 4a மட்டும்தான் வரணும். ஓகேவா? x அப்படிங்கிறது வேரியபிள். ஓகே, எஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன். ஆக்சுவலி இதில் சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன் பசங்களா, திரும்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். நமக்கு டே ஆஃப்டர் டுமாரோ 12 hours லைவ் இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லா எக்ஸசைஸும் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் ரீஜோ, அவங்க நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க சொல்கிறது தான் நம்ம போடுவோம். ஓகேவா? என்ன போட்டு காமிக்க சொல்கிறீங்க? ஓகேவா? என்னன்னு கிளியராக சொல்லுங்கள். ஓகேவா?
ஸோ ரீஜர் சொன்னதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னென்ன எக்ஸசைஸ் சொல்கிறீங்களோ அந்த எக்ஸசைஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போடுவோம் ஓகேவா. அதனால் நான் அவங்க திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன், கரெக்டாக டைமுக்கு ஜாயின் பண்ணுங்கள் பசங்களா. அதே மாதிரி ஃபுல் டைம் இருக்க பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற எக்ஸசைஸ் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற எக்ஸசைஸை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய எக்ஸசைஸை வேறு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அது எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவேன். அப்போ திரும்பி நீங்கள் வந்து அந்த லைவை வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளேஷன் வேணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக லைவில் இருக்கிறது பெஸ்ட்டு. அதனால் டைமுக்கு ஜாயின் பண்ணுங்கள். 11க்குலாம் நீங்கள் என்ன சாப்டர் கேட்குறீங்களோ என்ன எக்ஸசைஸ் கேட்குறீங்களோ நான் அதை ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து வந்துடுவேன். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியாக நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேவா. ரைட், அதனால் நம்ம வந்து நிறைய படிக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டு நோட் புக்லாம் ரெடியாக வச்சுட்டு வாங்க. நடுவில் லஞ்ச் பிரேக்லாம் விடுவோம், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓகேவா. சண்டே கிடையாது, சாட்டர்டே ஓகே. டே ஆஃப்டர் டுமாரோ சாட்டர்டே கிடையாது, ஃப்ரைடே ஓகேவா. இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதும் அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா. அன்னைக்கான பிடிஎஃப் அன்னைக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு. சண்டே கிடையாது, ஃப்ரைடே. நாட் சாட்டர்டே, நாட் சண்டே, ஃப்ரைடே. இன்றைக்கி என்ன வெட்னஸ்டே இல்லையா, தேர்ஸ்டே முடிஞ்சு ஃப்ரைடே உங்களுக்கு லைவ் ஓகேவா. ரைட், ஸோ உங்கள் எல்லாரையும் நான் லைவில் மீட் பண்ணுறேன். நிறைய செஷன் போட்டு பார்க்க போகிறோம். ரைட், டைமுக்கு வந்துடுங்க. ஓகே 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 ரைட், அதனால் எல்லோரும் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எல்லா கான்செப்டையும் கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா. ரைட், ஓகே பசங்களா, ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நீங்கள் கேட்ட எல்லா எக்ஸசைஸும் நம்ம மீட் பண்ணுறேன். முக்கியமாக ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தமிழ் மீடியம் கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தமிழில் கொண்டு வர முடியுமோ அதை தமிழில் கொண்டு வரேன் நான் ஓகேவா. அந்த சாப்டர் இங்கிலீஷ்லையும் கொண்டு வருவேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக தமிழ் மீடியம் வேணால் சொல்லுங்கள், நான் போட்டு வரேன் ஓகேவா. ரைட், ஸோ அடுத்த லைவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் பாய்.